ஸ்டாக் அனாலிசிஸில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸஸை பேஸ் பண்ணி இஃப் த கம்பெனி இஸ் பெர்ஃபார்மிங் பெட்டர் கட்டாயமாக அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது லாஜிக். இன்னொன்று, வாட் அபவுட் த கம்பெனிஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். வாட் எவர் இட் மே பி, த ஃபீலிங்ஸ் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் டு இன்வெஸ்ட் இன் திஸ் டிபெண்டிங் அப்பான் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் the price could be determined அப்படிங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். இட்ஸ் a purely ஃபீலிங்ஸ் ஆஃப் த கஸ்டமர்ஸ் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ். இதில் நான் 4 பார்ட்டாக பார்க்க போகிறேன். ஒன்று, டெக்னிக்கல் அனாலிசிஸோடைய ஓவர் வியூ. செகண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொன்னாலே மெயினாக சார்ட். அப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, சார்ட்ஸ் இன்ட்ரொடக்ஷனும் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது செகண்ட் பிளாக்ல பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த சார்ட்டில் என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது, அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு யார் மெயின் ஐடியா கொடுத்தது அப்படிங்கன்னா டவ் ஜோன்ஸ், அவருடைய ஐடியாஸ் என்ன, ஏலியட் வேவ் ஐடியாஸ் என்ன, இந்த சார்ட் எப்படிலாம் பேட்டர்ன்ஸ் இருக்கும் அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தேர்ட் சாப்டரில் தேர்ட் கண்டென்ட்டாக பார்க்கலாம். ஃபோர்த் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஆசிலேட்டர்ஸ் பற்றியே பார்க்கலாம். இண்டிகேட்டர்ஸ்னால் இட் இஸ் இண்டிகேட்டிங் யூ டு பர்ச்சேஸ் அட் வாட் டைம் யூ கேன் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது தான் இண்டிகேட்டர்ஸ், ரைட்? ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் கோயிங் டு பி கவர்ட் இன் திஸ் சாப்டர். டெக்னிக்கல் அனாலிசிஸோட ஓவர் வியூவில் பர்பஸ் என்ன? திஸ் இஸ் நத்திங் பட் ஃபோர்காஸ்ட் ஆஃப் த ஃபியூச்சர் ப்ரைஸ் மூவ்மெண்ட். அதுதான் மெயின். இது பேஸ்ட் ஆன் த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஸோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அதை வச்சு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம் ப்ரைஸ் மூவ்மெண்ட். இதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸோடைய மெயின் பர்பஸ். நேச்சர் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அண்ட் டஸ் நாட் கிவ் அப்சல்யூட் ப்ரிடிக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க, ஒரு ரஃபாக தான் கிடைக்கும். பட் ஹெல்ப்ஸ் இன்வெஸ்டர்ஸ் டு ஆன்டிசிபேட். இதுதான் ப்ரிடிக்ஷன்ஸோட நேச்சர். இட்ஸ் நாட் ரியல். இதை நம்பி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபத்தை பார்த்தலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இட்ஸ் அ ப்ராக்டிஸ். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா சார்ட்ஸ். ஸோ சார்ட்ஸை நம்ம போடுறோம். அந்த சார்ட்ஸ்லேருந்து அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை விஷுவலைஸ் பண்ணிவிட்டு நம்ம டிசைட் பண்ண முடியும். இந்த சார்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது சப்சிக்வெண்ட்டாக பார்க்கலாம். Now, technical analysis what are the main principles are going to be studied அப்படின்னு சொன்னாக்க we have almost 3 blocks here. Now, first, price discounts everything. Price discounts everything. That's main. Okay. For example, if there is a war, if there is a favorable government's move, immediately அது எதில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும்னா ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ கரண்ட் ப்ரைஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மெயின். த மார்க்கெட் ப்ரைஸ் இன்கார்பரேட்ஸ் ஆல் நோன் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அப்படிங்கிறது இதோட மெயின் லாஜிக். இஸ் தட் கிளியர்? Then represents fair value. Represents fair value. The price is considered the true value of the assets. இதுதான் fair value. இன்னைக்கு தான் ட்ரூ வேல்யூ இருக்க முடியும். இன்ஃபார்ம்டு மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ், மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருமே இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக அவங்க கையில் இருக்குன்னு அர்த்தம். இன்ஃபார்ம்டு மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ். ப்ரைஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் இன்சைட்ஸ் ஆஃப் ஆல் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் லைக் ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் அண்ட் அனாலிசிஸ்ட். இவங்க எல்லாருக்குமே நாலேஜ் இருக்குது. மார்க்கெட்டில் ஏற்படுற மூமெண்ட்ஸ் அண்ட் ப்ரைஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது அந்த மாதிரி ப்ரைஸ் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பேசிஸ் ஃபார் அனாலிசிஸ் வரும்போது இதில் ப்ரைஸ் டேட்டாவை யூஸ் பண்ணுறீங்க. கேஜ் த மார்க்கெட் சென்டிமெண்ட் அண்ட் ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர் மூமெண்ட்ஸ். இதுதான் பேசிஸ் ஆஃப் அனாலிசிஸ். ஓகே. வாட் அபவுட் த ப்ரைஸ் டேட்டா இன் த ப்ரீவியஸ் இயர்ஸ் அண்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட் என்ன இருக்குது? சென்டிமெண்ட் அப்படிங்கிறது சில இதெல்லாம் வருது இல்லையா, வார் வரப்போது. இப்போ இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க, இமீடியட்டாக மார்க்கெட் கிராஷ், ரைட்? அதுக்கப்புறம் தே வில் கோ ஃபார் ஏ காம்ப்ரமைஸ்னா இமீடியட்டாக தேர் வில் பி இன்க்ரீஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி டிக்ரீஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க, உடனே ஆர்பிஐ அனௌன்சஸ் தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ரீஸ்னு சொன்னால் அதில் உடனே ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆர் நாட் டோட்டலி ரேண்டம். இஷ்டத்துக்கு மூவ் ஆகாதுங்க. இட் வில் ஹாவ் ஏ பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி எதிர்காலத்தில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். அதுதான் இதோடைய மெயின் லாஜிக். ஸோ ப்ரைஸ் ட்ரெண்ட்ஸ். Most analysts believe the price tend to move identifiable trends over time. ஸோ இப்போ சார்ட்டில் இது மாதிரி இருக்குது, ப்ரைஸ் இப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா வி ப்ரிடிக்ட் தட் இது ஸ்டில் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இங்கே டிக்ரீஸ் ஆகிடுது அப்படின்னு திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் யூ கேன் மேக் த டிசிஷன் பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் மூவ்மெண்ட் ட்ரான் இன் த சார்ட். ஓகே. இதோடைய ட்ரெண்ட் எப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கா, டிக்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கா, இன்க்ரீசிங் ட்ரெண்டு அதோடைய பீக் ரீச் பண்ணிடுச்சு, இப்போ ரிவர்ஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ப்ரைஸ் ட்ரெண்ட்ஸில் வரும். நாட் ட்ரெண்டிங் பீரியட்ஸ். சில சமயம் இந்த ட்ரெண்ட் நடக்காமல் கூட மாறலாம். ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. திடீர்னு ஒரு வார் எமர்ஜென்சி, இப்போ இஸ்ரேல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க
automatically there is a immediate sudden crash. We thought it will go this way only, but அதை மீறி இப்படி போயிட்டு இருக்கு. அதனால ட்ரெண்டிங் பீரியட்ஸ், there may be chances of non-trending periods like randomly without forming any clear trends, அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை யூஸ் பண்ண முடியாது. ப்ராஃபிட்டபிலிட்டி, இந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுனால என்ன டயத்துக்கு நீங்கள் என்டர் ஆகலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில், எந்த டயத்தில் வெளியில் வரலாம் அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ கேன் மேக் யூஸ் குட் ப்ராஃபிட் பை யூஸிங் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன், technical analysis helps in identifying both short term and long term across the different time frames. Across the different time frames-ல நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்ட் வந்து ஷார்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்குமா, லாங் டேர்ம்லையும் இருக்குமா, மூவ்மெண்ட் எப்படி மாறும், ரிவர்ஸ் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஒய், வாட் த மீனே ஒழிய ஒய் கிடையாது. ஒரு கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 100லேருந்து 200 மாறுது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு காரணம் வந்து அந்த கம்பெனி எக்கச்சக்கமாக ஆர்டர் கிடைக்கிது, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா அது பேர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அப்படின்னா ரீசன் வந்து இதுதான் இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். பட் 100 rupees 200 rupees மாறுறதுக்கு வேறு என்ன காரணமாக இருக்கும்? 100-200 மாறுறதுக்கு எந்த ரீசன்ஸும் நம்ம பார்க்கல. த ஃபீலிங்ஸ் ஆஃப் த கஸ்டமர்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ் வில் பி ரிஃப்ளெக்டிங் த ப்ரைஸ். அப்போ 100 200 மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அது இமோஷன்ஸ் அட்டாச்டு. ஸோ எதனால் அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த ரீசன்ஸ் ஏதோ மார்க்கெட் கண்டுபிடிச்சிருக்கு, அதாவது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது ப்ரைஸை மூவ் பண்ணுறாங்க. அந்த மூவ்மெண்ட் எவ்வளோ வரைக்கும் போங்கிறத டிசைட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ வி நெவர் பாதர் அபவுட் திஸ் ஒன், அதாவது வாட் இஸ் அப்படிங்கிறது, ஒய் இட் இஸ் மூவிங் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஹவு இட் இஸ் சேஞ்சிங், ஒய் இட் இஸ் சேஞ்சிங் அப்படிங்கிறது நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸில் வருது. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் மெயினாக ப்ரைஸ் இஸ் த மெயின் ஃபோக்கஸ். Okay, the primary focus on understanding what current price is and how it has moved over time, the main. Price as a result of supply and demand. Okay, share supply and demand. If the supply of shares available in the market more, then automatically price will be decreasing and reverse will be happening. ஏன் ரொம்ப பேர் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னா சென்டிமெண்ட், அந்த கம்பெனி சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு, அல்லது மார்க்கெட்டில் இந்த முறை எல்லாருமே பணம் வித்ட்ரா பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு அதனால் குறையுது. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ். The current price reflects a balance between supply and demand, and that's what matters most in logic. Third one, the objective. So in the particular what is அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன் இதோட ப்ரைஸ் மூவ் பண்ணுறது காரணம் என்னங்கிறத பார்க்க போகிறதில்ல. வாட் குட் பி இட்ஸ் ப்ரைஸ் இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதனால் இதோட கோல் வந்து ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி. அவ்வளோதான், ஏற்கனவே நம்ம பார்த்தா தான் இங்கே இருக்குது. ஓகே, skepticism towards fundamentals. ஓகே, ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல்ஸை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஃபண்டமெண்டலாக சில விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இல்லாத கம்பெனி திடீர்னு எக்கச்சக்கமாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன காரணம்? அந்த பர்டிகுலர் கம்பெனி பற்றியில் ஏதோ ஒரு மெசேஜ் வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு ஃபீலிங் குட்டாக சென்ஸ் பண்ணுறாங்க. அதனால் தே ஆர் வில்லிங் டு இன்வெஸ்ட் மோர் இன் தட். ஸோ அப்போ ப்ரைஸ் ஹைக் ஆகுது. அதனால் ஃபண்டமெண்டல்ஸ் தான் எனக்கு தேவையில்லை, ஒன்லி டெக்னிக்கல் அப்படிங்கிறது மேட்டர். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ட் ஆஃபன் வியூ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டூ ப்ராட் அண்ட் அன்ரிலையபிள் ஃபார் ப்ரைஸஸ் ப்ரிசைஸ் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க டெக்னிக்கல் அனாலிசிஸை இம்பார்ட்டன்ஸோடு பார்க்குறாங்க. நீங்கள் என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுதான் அந்த வேல்யூ ஆஃப் த கம்பெனி ஆர் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்சீவ் பண்ணுறோம். ஃபார் டெக்னீஷியன்ஸ் ஸ்டாக் அனாலிசிஸ், த ப்ரைஸ் இட் செல்ஃப் இஸ் த வேல்யூ ஆஃப் தி அசெட்ஸ். அந்த அசெட்ஸோட வேல்யூவே ப்ரைஸ் தான். வாட் someone is willing to pay, that moment defines its worth. அந்த மொமெண்ட்டில் இருப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அந்த மொமெண்ட் அந்த ஷேருக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அதுதான் அதோடைய வேல்யூ. அந்த ப்ரைஸ் வாட் வி ஆர் பேயிங் வில் பி கீப்பிங் ஆன் சேஞ்சிங். ஓகே, கீப்பிங் ஆன் சேஞ்சிங், ரைட். ஸோ அதனால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து என்ன சொல்கிறது, இப்போ இன்வெஸ்டர்ஸ் இந்த பர்டிகுலர் ஷேருக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்குற ரெடியாக இருக்கிறாங்களோ அதுதான் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன இருக்குன்னு முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே மெயின் கான்செப்ட்ஸ். ரைட். அண்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு நம்ம என்ன வேணும் அப்படின்னு சொன்னாக்க, முதல் எடுத்தோன்னா ப்ரைஸு, டைம் ஃப்ரேம், வால்யூம், வித், அதாவது பிரெத், இதெல்லாம் தான் காரணம். ஒரு ஷேருடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இந்த 4 விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். சேஞ்சஸ் இன் ப்ரைஸ் ரிஃப்ளெக்ட் ஷிஃப்ட்ஸ் இன் த இன்வெஸ்டர் சென்டிமெண்ட். ஸோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, திடீர்னு இப்படி குறையுது அப்படின்னு சொன்னாக்கா சென்டிமெண்ட் மாறுதுன்னு அர்த்தம். அதனால் ப்ரைஸ் வில் பி அ மெயின் டூல் ஃபார் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ப்ரைஸ் தான் நமக்கு மெயின். அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ப்ராஃபிட் என்ன ப்ரீவியஸ் இயர், அது பார்க்குறது இல்லை. டியூரேஷன் ஆஃப் ட்ரெண்டு. ஓகே, ஸோ ரொம்ப நாளாக பார்க்குறீங்க, அப்போ அதோட இம்பேக்ட் இன்னும் ரொம்ப நாள் இருக்குன்னு அர்த்தம். ஓகே,
அல்லது ஷார்ட் டேர்மில் இப்படி ரைஸ் ஆச்சு திரும்ப டவுன் ஆகுது, அல்லது டவுன் ஆச்சு திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அதையும் நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கணும் ஃபார் அவர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார் த ஷேர் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன். Affects the magnitude of price changes when the trend reverses. Magnitude of price changes when the trend reverses, right? Volume. Strong price movements should be accompanied. நல்ல ஒரு 100 ரூபாய் இருந்துச்சு, திடீர்னு பிரைஸ் வந்து 120 ரூபாய் 130 ரூபாய் அப்படின்னு மாறுது. எவ்வளோ ஷேர்ஸ் ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, இது வரைக்கும் 100 இருக்கும்போது 1000 ஷேர் ட்ரேட் ஆச்சு, 120 வரும்போது 200 ஷேர் ட்ரேட் ஆகுது, 130 வரும்போது 50 ஷேர் தான் ட்ரேட் ஆகுது. அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னாக்கா தெர் இஸ் அ ஸ்ட்ராங் பிலீஃப் தட் ப்ரைஸ் வில் பி ரிவர்ஸ், அதாவது திரும்ப டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ப்ரைஸு அந்த ஷேருடைய வால்யூம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது ரெண்டையும் சேர்த்து கார்லேட் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி நீங்கள் வால்யூம் கம்பேர் பண்ணி ஹை வால்யூம் இருந்தால், ஸ்ட்ராங் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஷுட் பி அக்கம்பனிட் பை ஹை ட்ரேடிங் வால்யூமாக இருந்தால் யூ வில் பி ஃபீலிங் அ பாசிட்டிவ் சென்ஸ் தேர். அண்ட் வீக் மொமெண்டம் இஸ் ஆஃபன் இண்டிகேட்டட் பை லோ வால்யூம். அது இந்த மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்னு இருக்குன்னா இது வந்து வீக் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். லோ வால்யூம் இருக்குன்னா வீக் மொமெண்டம். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் குறைஞ்சிட்டே வந்திருக்குன்னா இன்வெஸ்டர்ஸ் ஆர் நாட் பிலீவிங் அண்ட் தென் த ப்ரைஸ் இன்க்ரீஸ் வில் நாட் பி சஸ்டைனபிள் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ஆஸ் அ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் நீங்கள் இம்மீடியட்டாக இந்த ஷேர் ப்ரைஸை நீங்கள் மெட்டீரியலைஸ் பண்ணிக்க பார்க்கணும், அதாவது எக்ஸிட் பண்ணணும் இல்லை வித்து வெளியே வர பார்க்கணும். ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதோடைய வால்யூம் பார்த்தோம்னா அது ஒரு அனாலிசிஸ். அது இல்லாமல் கம்பெனி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா செக்டரையும் ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அது பேர் பிட் ஆர் பிரெத். Trends that impact a wide range of stocks and sectors, banking sector, PSU sector, and pharma sector, all sector, finance sector, is that okay? Finance, IT sector are considered stronger than the trends affecting just a few stocks. Few stock might affect பண்ணது அப்படிங்கிறது பார்க்குறதுல entire sector, IT, motor, automobiles, pharma, and information, probably this one, news age and printing medias, and probably diversified companies, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. Now, ஜென்ரலாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா டாப் டவுன் அப்ரோச்சஸ். முதல் எடுத்தோன்னா ப்ராட் மார்க்கெட் அனாலிசிஸ், அதாவது இந்தியாவுடைய என்டையர் மார்க்கெட் லைக் based on the Sensex and Nifty, you can make the decision whether the business will be increasing, growing or not. Begin with the assessment of major indices. அது பாசிட்டிவாக இருக்குன்னா பர்டிகுலராக நீங்கள் எந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை அனலைஸ் பண்ணுங்கள். ஐடென்டிஃபை த ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் வீக்கஸ்ட் செக்டர்ஸ். ஸோ என்டையர் மார்க்கெட் இஸ் இன்க்ரீசிங், ஓகே. அந்த என்டையர் மார்க்கெட்டில் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபார்மா அண்ட் ஐடி, ஃபினான்ஸ் எது பெட்டராக இருக்குது? ப்ராப்ளி இது பெட்டராக இருக்கும், இது பெட்டராக இருக்கும், இது பெட்டராக இருக்கும், இது வீக்கராக இருக்கும், இது வீக்கராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் தட். அப்போ இந்த சிமெண்ட்டு ஆர் ஸ்டீல் ஆர் வாட் எவர் இட் மே பி, அதில் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். அனலைஸ் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வித்தின் த செலக்டட் செக்டர் டு ஃபைண்ட் அவுட் ஸ்ட்ராங்கஸ்ட் வீக்கஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ். அதாவது சென்செக்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஷேரும் சேர்த்து இல்லையா, ஆர் நிஃப்டி. அதுக்குள்ளே என்ன இருக்கும்? வி ஹேவ் ஃபார்மா ஓகே, அண்ட் ஃபினான்ஸ், ஐடி, ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னு இருக்குது. I think this will be stronger, this will be weaker. Rest of the things are moderately performer. அப்போ நான் ஃபார்மாவில் யார் யார் இருக்கிறா? ஓகே, ப்ராப்ளி இவன் அப்போலோ இருக்கிறாங்க, மேனுஃபேக்சரிங்லேயும் இருக்கிறாங்க, அப்போலோ மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறாங்க. அண்ட் வி ஹவ் டோலோ 650, அந்த கம்பெனி அது ஒரு ஃபார்மா. அதில் அப்போலோ இஸ் பெட்டர் அப்படின்னு சொன்னாக்க யூ கேன் நவ் இன்வெஸ்ட் ஹியர். இது நல்லா இருக்குது, செக்டர் வைஸ் இது நல்லா இருக்குது, அதில் இவன் நல்லா இருக்குது. ஸோ யூ கேன் டிசைட் த ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆஃப் திஸ் ஒன் வெதர் வி கேன் இன்வெஸ்ட் ஆர் நாட் அப்படிங்கிறது தான் ஜென்ரலாக வி ஹேவ் த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்டெப்ஸ் ஹியர். ஸோ 4 blocks பார்க்கணும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் பிளாக் இஸ் ஆல் அபவுட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஓவர்வியூ. வி ஹவ் கம்ப்ளீட்டட் தட் ஒன். நெக்ஸ்ட், நவ் வில் பி டீலிங் வித் சார்ட்ஸ் அண்ட் தேர் இம்பார்ட்டன்ஸ். சார்ட். ஸோ சார்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? இந்த இன்ட்ரோடக்ஷன் டு சார்ட்ஸ் அண்ட் தேர் இம்பார்ட்டன்ஸ் இன் டெக்னிக்கல் அனாலிசிஸ். சார்ட்ஸ் அப்படிங்கிறது விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ், அவ்வளோதான். பிளாட்டட் இன் அ கிராஃப், ஓகே. தே ஆர் த டூல்ஸ் இன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார் செவரல் ரீசன்ஸ். இதுதான் நம்ம டூல்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இட் இஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் யூ கேன் ப்ரிடிக்ட் த ட்ரெண்ட் ஆல்சோ. இதோட ப்ரைஸ் வந்து நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கீ யூசஸ் ஓகே, இதோட கீ யூசஸ் என்னென்ன இருக்குது?
now key uses வரும்போது one second, yeah, key uses வரும்போது historical data visualization, spotting trends, predicting future movements, highlighting support and resistance. இது நாலுத்துக்கும் யூஸ் ஆகுது. இப்போ இந்த மாதிரி இருக்கு, ப்ரைஸை பிளாட் பண்ணுறீங்க ஓவர் த பீரியட், இது ருபீஸு, இது டேஸ், இப்படி தான் பிளாட் பண்ணிட்டு வருவீங்க. திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே ஆசிலேட் ஆகுது, திரும்பவும் டிக்ரீஸ் ஆகுது, திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி மாறி மாறி போகுது. ஸோ இதை பார்க்கும்போதே உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு லெவலுக்கு அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, இங்கே நின்றுட்டு திரும்ப டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ யூ கேன் ஃபைண்ட் த ட்ரெண்ட். ஹியர் ஆஃப்டர் தேர் இஸ் அ சான்சஸ் ஆஃப் டிக்ரீஸ் இன் ப்ரைஸஸ், ஸ்பாட்டிங் ட்ரெண்டு. ஹிஸ்டாரிக்கல் டேட்டா விஷுவலைசேஷன், ரெண்டாவது ஸ்பாட்டிங் ட்ரெண்டு. அதன் மூலமாக ப்ரிடிக்டிங் ஃபியூச்சர் மூமெண்ட்ஸ், ஃபியூச்சரில் என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும். ஹைலைட்டிங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னால் த ப்ரைஸ் சப்போர்ட், அது கீழே போக விட மாட்டாங்க அப்படிங்கிறது சப்போர்ட். இதை வந்து சப்போர்ட் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரே மாதிரி இருக்குது, இந்த இடத்துலையும் அந்த இடத்துக்கு வந்தோடனே திரும்ப ஏறிடுச்சு. இப்போ இறங்கிச்சுன்னா திரும்ப இந்த இடம் வரைக்கும் இறங்க வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கப்புறம் ஏறிடும். இது சப்போர்ட் ப்ரைஸ். இந்த இடத்துல வந்து ஒரு ஆசிலேட் ஆகுது இல்லையா, இதுக்கு இந்த இடத்த டச் பண்ணும்போது குறையுது இல்லையா, அப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால் ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ். இதுக்கு மேலே விலை ஏற்ற விட மாட்டாங்கன்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ், இது கீழே குறைக்க விட மாட்டாங்கன்னா சப்போர்ட். அது கீழே குறைக்கும் முடியும் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து நார்மலாக இந்த ரேட்டில் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகும். இதை கீழே போகும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா பியாண்ட் த கண்ட்ரோல், பெரிய ஒரு கம்பெனி பற்றி நெகட்டிவ் இஷ்யூ ஆர் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க போகும். இதை தாண்டி மேலே போகுதுன்னா அது பிரேக் அவுட் அப் சைட், இது பிரேக் அவுட் டவுன் சைட். இதுக்கும் எக்ஸ்ட்ராடினரி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அது மூவ் ஆகும். மூவ் ஆச்சுன்னா யூ ஹேவ் டு அகைன் ஃபைண்ட் அவுட் அனதர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த சார்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா விசுவலைசேஷன், ப்ரெசன்ட் பாஸ்ட் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஃபார் ரெஃபரன்சஸ். ஸ்பாட்டிங் ட்ரெண்ட்ஸ், ஹெல்ப் ஐடென்டிஃபை கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் ஃபார் இன்ஃபார்ம்டு பையிங் அண்ட் செல்லிங் டிசிஷனுக்கு யூஸ் ஆகுது ஸ்பாட்டிங். அந்த ஸ்பாட்டிங் வச்சு அசிஸ்டிங் ஃபோர்காஸ்டிங் த பொட்டன்ஷியல் ஃபியூச்சர் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ், இதோட ஃபியூச்சரில் ஒரு ப்ரைஸ் என்னவாக இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஹைலைட்ஸ், இல்லஸ்ட்ரேட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது வந்து சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ்னு நீங்கள் முடிவெடுக்க முடியும். Is that okay? Now, key concept in technical analysis. Technical analysis la main enna concepts irukku. Clear? Overall trend kandupidikka mudiyum. Okay? So, identify the overall trend using the tools such as trend lines, moving average, peak or trough analysis. A trend is considered bullish as long as the price remains above its upward அப் ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது, இப்படியே போகுது, திரும்பவும் குறையுது, திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணலாம். திரும்பவும் இப்படி மூவ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி போச்சு அப்படின்னு சொன்னாக்கா மேலே போச்சுன்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட் பாசிட்டிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, கீழே போச்சுன்னா நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Again, it's only practice. Keep on watching the price movement using the graph for long period. You will be master in this one. டக்குன்னு இதுக்குன்னு ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. இது ஒரு இதுவாக தான் இருக்கும், ஸ்டாட்டிக்காக இருக்காது. மீன்ஸ் இதுதான் அப்படின்னு நம்மளால் நம்பர் மாதிரி சொல்ல முடியாது. பட் இட்ஸ் ஓன்லி ஃபீலிங்ஸ், ரைட்? இட்ஸ் அ டிரைவிங் லைக் do it regularly so that you will be master in identifying all these things. Trend lines, moving averages and peak or trough analysis. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த ப்ரைஸ் லெவல் வேர் டிமாண்ட் இஸ் ஸ்ட்ராங், இது கீழே போட மாட்டாங்க, இனஃப் டு ப்ரிவென்ட் ஃபர்தர் டிக்ளைன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா ஷெல்லிங் ப்ரெஷர், எல்லாம் வித்துட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இது வந்து ஃபர்தர் இன்க்ரீஸை ப்ரிவென்ட் பண்ணிடும். ஸோ நம்ம இங்கே பார்த்தோமா இல்லையா, அது சப்போர்ட், இது கீழே போடாமல் பண்ணிட்டாங்கன்னா அது பேர் சப்போர்ட், இதுக்கு மேலே போடாமல் விற்கிறவங்கெல்லாம் வித்துட்டே வந்தாங்கன்னா அது ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ். ட்ரெண்ட் லைன்ஸ் வரும்போது அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு ரெண்டுமே இருக்குது. இது அப் ட்ரெண்டு, அதே மாதிரி ரிவர்ஸ் இந்த இடத்துல வந்துச்சுன்னா அது டவுன் ட்ரெண்டு. ஓகே, இந்த அப் ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்மாக இதுக்கப்புறம் விலை ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறதுக்கு வேலிடேட் பண்ணுறதுக்கு சம் அதர் டேட்டா இஸ் ரெக்வயர்ட். எ ட்ரெண்ட் லைன் பிகம்ஸ் மோர் ரிலையபிள் வென் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கன்ஃபார்ம் த லைன். ஸோ ஒரு ட்ரெண்ட் லைனை கூட நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்து
இனிமேல் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகுமா டவுன் ட்ரெண்டில் போகுமா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதுதான் ட்ரெண்ட் லைன்ஸ். ஸோ அப் ட்ரெண்டாக இருக்கலாம், டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம். இது டவுன் ட்ரெண்ட் இனிமேல் விலை குறையும் அப்படிங்கிறதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னு சொன்னால் வேலிடேட் பண்ணுறதுக்கு யூ ஹவ் டு கோ ஃபார் சம் அதர் டேட்டா drawn by connecting the highs in the declining market. அப் ட்ரெண்ட் இது வந்து டிக்ளைனிங் மார்க்கெட்டில் வந்து ஹை அப் ட்ரெண்ட் வரும்போது கனெக்டிங் இந்த லோஸ் இன் அ ரைசிங் மார்க்கெட். ஓகே, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ப்ரைஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ நீங்கள் அப் ட்ரெண்ட் லைன் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்கன்னா, அப் ட்ரெண்ட் லைன் drawn by connecting the lows. இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது. எல்லா லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போடணும். இதுதான் வந்து அப் ட்ரெண்ட் லைன். ஸோ த மொமெண்ட் இதுக்கு பிறகு இப்படி போயிட்டு இங்கே டச் பண்ண போகுது அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆகும்? குறைய போகுதுன்னு அர்த்தம். ஓகே, அதே சமயத்தில் டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னு வச்சுங்க, இப்படி குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? இன் திஸ் கேஸ் ட்ரா பை கனெக்டிங் த ஹைஸ் இன் த டிக்ளைனிங் மார்க்கெட். இதில் ஹை எங்கெங்கே இருக்குது அதை கனெக்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது. இதை எல்லாத்தையும் 3-4 டாட் போட்டு அதை கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணுறீங்க. அப்படின்னா இதுக்கப்புறமும் உங்களுக்கு மார்க்கெட் இப்படியே குறைஞ்சிட்டே போச்சுன்னா குறைய தான் போகுது. த மொமெண்ட் இட் கிராசஸ் ஹியர் தென் there's a chances that it will be having the reversal. அப்படிங்கிறது தான் ட்ரெண்ட் லைன்ஸ். மொமெண்டம்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க, மொமெண்டம் இஸ் அ ஆக்சலரேஷன் பாயிண்ட். ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக போகுது. ஜஸ்ட் ஒரு 0.2%, 3% இந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது பதிலாக சார் 5%, 10% இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னால் இட் கெட்ஸ் மோர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். The rate of acceleration of stock price movement indicating the strength or weakness of the trend. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு எடுக்க முடியும். இது இம்பேக்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ ஸ்லோவாக இருக்குங்கிறது அதுதான் மொமெண்டம். அந்த மொமெண்டம் மெஷர் பண்ணுறதுக்கு we have 2 techniques. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் டெக்னிக் as well as stochastic oscillatorனு 2 டெக்னிக் இருக்குது. ரெண்டையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இஸ் தட் ஓகே? ஸோ relative strength technique measures the magnitude of recent price changes to evaluate overbought or oversold conditions, right? இதை நீங்கள் எங்கே கவலைப்பட வேண்டாம், நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்க போகிறோம். இங்கே ஒரு சின்ன லைன் மட்டும். பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர். பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர்னா பையிங் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். செல்லிங் ப்ரைஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இதை வந்து வால்யூம் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். வால்யூம் இண்டிகேட்டர்ஸ், அதாவது விலை குறையும் போது எக்கச்சக்கம் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இது ப்ரைஸ் டிக்ரீஸ், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த இம்பாக்ட் இன்னும் ரொம்ப நாள் இருக்குன்னு அர்த்தம். ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். வித்துட்டே வரானுங்க அவன், அப்படியே ரிவர்ஸ் நடந்தால் அது பேர் செல்லிங் ப்ரைஸ், செல்லிங் ப்ரெஷர். மெஷர் த பையிங் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டைசஸ் ப்ரொவைடிங் இன்சைட் இன்டு த மார்க்கெட் ஸ்ட்ரென்த். மார்க்கெட் எந்த அளவுக்கு இது நிற்கும் அல்லது கீழே விழும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸோடைய ஸ்ட்ரென்த் என்ன? வாட் ஆர் த ஸ்ட்ரென்த்ஸ் அப்படின்னு சொன்னாக்க, இது ஷார்ட் டேர்ம் இமீடியட்லி ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். தென் யூ கேன் மேக் த ப்ராஃபிட் இன் ஷார்ட் ரன். ஷார்ட் ரனில் ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் யூ ஹேவ். ரைட். ப்ரிடாமினன்ட்லி ஃபோக்கஸ் ஆன் ப்ரைஸு, சப்ளை அண்ட் டிமாண்ட் டைனமிக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் விஷுவலைஸ்டாக இருக்கும். எப்போ நீங்கள் என்டர் ஆகலாம், எப்போ வெளியே வரலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏற்கனவே நம்ம பார்த்த டெக்னிக்கல் அனாலிசிஸோட பேக்ரவுண்ட் அப்படியே ரீரைட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அப்படின்னு சொன்னாக்க, அண்ட் என்ட்ரி பாயிண்ட்டை அசஸ் பண்ணுது. வீக்னஸ் வந்து என்னென்னா அனாலிசிஸ்ட் பயஸ். ஓகே, அனாலிசிஸ்ட் பயஸ். ஓகே, நாம் இஷ்டத்துக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வாங்கின ஷேர் எப்படி விரல குறையும் பாருங்கள், இந்த டேட்டா வந்து நமக்கு வாங்க தான் சொல்லுது அப்படி சொல்லிட்டு நம்மளே அறியாமல் our favorite stocks may be assumed to be increasing where actually it is going to be downfalling. Interpretations may be influenced by individual biases. Lagging predictions, usually predictions la leading predictions and lagging predictions இருக்கலாம். லீடிங் ப்ரிடிக்ஷன்ஸ்னா நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சால் லீடிங். நடந்து முடிஞ்ச பிறகு இது குறைஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, இதுதான் நடந்துச்சுல இதனால தான் மார்க்கெட் டவுன். எதனால? இஸ்ரேல் வார். மார்க்கெட் குறைஞ்சது என்னாச்சு? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிஐ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் குறைஞ்சிருச்சு. என்ன ரீசன்? F2Is ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்படின்னு குறைஞ்ச பிறகு இதான் காரணம் முடிவு எடுத்தீங்கன்னா அது பேர் லேக்கிங் இண்டிகேட்டர். எஸ்பெஷல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே லேக்கிங் ப்ரெடிக்ஷன்ஸாக தான் இருக்க ஒழிய லீடிங்காக இல்லை. ப்ரிடிக்ஷன் கேன் ஆஃபன் லேக் பிகின் த ஆக்சுவல் மூமெண்ட். எனக்கு ஆக்சுவல் முன்னாடி சொல்லியிருந்தா தானே நான் பண்ண முடியும். இது ஒரு பெரிய ட்ராபேக் இன் கேஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸில்.
So second part is also over here. First part over, second part over. Third part, chart types. Chart types, அதுக்கப்புறம் டவ் ஜோன்ஸ் எலியட் வேவ் சார்ட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ சார்ட் டைப்ஸில் வந்து லைன் சார்ட், பார் சார்ட், கேண்டில் ஸ்டிக் சார்ட், பாயிண்ட் அண்ட் ஃபிகர் சார்ட்னு 4 விதமான சார்ட்ஸ் நம்ம சொல்லலாம். வில் சி ஒன் ஆஃப்டர் ஒன். லைன் சார்ட் அப்படிங்கிறது இது வந்து ப்ரைஸு, இது டேஸ். ஓகே, ஸோ ப்ரைஸ் டேஸில் சிம்பிள் சார்ட். ஒவ்வொரு நாளும் க்ளோசிங் டயத்தில், ஓகே, க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் பிளாட் பண்ணிட்டே வரீங்க. அதாவது 20th அன்னைக்கு இந்த ப்ரைஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது, அப்படியே கனெக்ட் பண்ணிட்டே போகிறீங்க. இன்க்ரீஸ் ஆகும்போது பிளாக் ஆகும், டிக்ரீஸ் ஆகும்போது ரெட் ஆகும் காமிக்கிறாங்க. ரெட் ரெப்ரசன்ட்ஸ் ஆக்சுவலி டவுன்ஃபால் அண்ட் க்ரீன் ஆர் பிளாக் இங்கே வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க. தட்ஸ் ஸோ யூ கேன் ஈஸிலி ப்ரிடிக்ட். திஸ் இஸ் கால் லைன் சார்ட். டே, ஓகே, ஸோ ப்ரைஸ் இது இருக்குது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதான் லைன் சார்ட். இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க எதை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அது ஒன்றும் பெருசாக அந்த மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிபெண்ட்ஸ். திஸ் இஸ் வாட் அபவுட் த லைன் சார்ட். பார் சார்ட்னு வரும்போது இது எப்படி ட்ரா பண்ணுவாங்க அப்படி சொன்னாக்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போடுறேன். ஓப்பன் ப்ரைஸு, அதாவது மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது, அண்டு க்ளோஸ் ப்ரைஸு, அண்ட் அந்த மார்க்கெட்டில் ஹையஸ்ட் ப்ரைஸ் என்ன இருந்துச்சு, லோவஸ்ட் ப்ரைஸ் என்ன இருந்துச்சு. இஸ் தட் ஓகே? ஓப்பன் பண்ணும்போது மார்க்கெட் 100 ரூபா இருந்துச்சு, க்ளோஸ் ஆகும்போது 110 இருந்துச்சு, ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து 120 மாறி போச்சு, லோ ப்ரைஸ் வந்து 90 மாறி இருக்கு. இது எப்படி பிளாட் பண்ணுறது அப்படி சொன்னாக்க, லெட்ஸ் see, இது டே 1 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். டே 1 we'll start with a false baseline 80, 90, 100, 110, 120 அப்படி வச்சுக்கலாம். ஓகே, டே 1. டே 1ல் எப்படி நான் மார்க் பண்ணுறேன்னா, ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் முதல் எழுதுங்க. ஓப்பன் வந்து லெஃப்ட் சைட் லைனில் லெஃப்டில் இருந்துச்சுன்னா அது ஓப்பன் ப்ரைஸ். க்ளோஸ் ப்ரைஸ் வந்து நமக்கு ரைட்டில் இருக்கும். that you have to understand. ஓகே, அப்போ ஒரு லைன் நான் ட்ரா பண்ணுறேன். அந்த லைனுடைய ஹையர், அந்த டேட்டில் ஹையர் ரேட்டு, லோ ரேட் கனெக்ட் பண்ணி யூ ஹாவ் டு ட்ரா எ ஸ்ட்ரைட் லைன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதில் ஓப்பன் ரேட் வந்து 100. ஓப்பன் ரேட் வந்து எந்த சைடில் இருக்குது, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். க்ளோசிங் ரேட் வந்து 110 which is in the right side. இப்படி இருக்கும். எப்படி ட்ரா பண்ணுவோம்? ஓகே, சப்போஸ் ஓப்பன் ரேட் வந்து இப்போ மறுநாள் இந்த க்ளோசிங் வந்து மறுநாள் வந்து என்ன ஆயிடுது அப்படி சொன்னாக்க ஓப்பன் ரேட்டாக மாறிடுது. ஓகே, இது வந்து மறுநாள் வந்து ஓப்பன் ரேட் வந்து ப்ராப்ளி 110க்கு பதிலாக ஓப்பன் ரேட் பீங் 115, க்ளோஸ் ரேட் வந்து 95, highest rate 120, lowest rate 85. அப்போ நீங்கள் ட்ரா பண்ணும்போது செகண்ட் டே எதை கனெக்ட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணோம், 115, 85, ஹையஸ்ட் ரேட் பீங் 115, லோவஸ்ட் ரேட் பீங் 85. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஓப்பன் ரேட் ஷுட் பி இன் யுவர் லெஃப்ட் சைட். ஓப்பன் ரேட் ஷுட் பி இன் யுவர் லெஃப்ட் சைட். ஓகே, ஓப்பன் ரேட் எவ்வளோ இருக்குது, 115, highest rate 120 இல்லையா, 115 will be the open rate, close rate being 95. இப்போ ரெட் கலரில் இருந்துச்சு அப்படி சொன்னாக்கா அந்த நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்ததை காட்டிலும் ஈவினிங் மார்க்கெட் ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் ரேட் க்ளோஸ் ஆகிருக்குன்னா ஃபால் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த கேஸில் வரும்போது ஓப்பனிங் காட்டிலையும் மார்க்கெட் ரேட் ஈவினிங்கில் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதிகமாகனா யூஸ்வலாக பிளாக் கலரில் இல்லை க்ரீன் கலரில் ரெக்கார்ட் பண்ணுறது வழக்கமாக இருக்கும், பிளாக் ஆர் க்ரீன். க்ளோஸ் ஆச்சுன்னா இது வந்து ரெட் கலரில், இந்த மாதிரி குறைஞ்சது அப்படின்னு சொன்னாக்கா அது ரெட் கலரில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற எல்லாமே அந்த டே ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ரேட் இருந்துச்சோ அதை கம்மியாக டே எண்டில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ரிவர்ஸ் நடந்ததுலையுமே நமக்கு லாபமாக மாறி இருக்குன்னு அர்த்தம். ரிவர்ஸ் நடந்ததுல நமக்கு லாபமாக மாறி இருக்குன்னு அர்த்தம். இஸ் தட் கிளியர்? தட்ஸ் அ மெயின் லாஜிக் ஹியர். ஒவ்வொரு நாளும் பிளாட் பண்ணுறோம்.
லைன் சார்ட்டுக்கும் இந்த பார் சார்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டர் பீரியடாக இருந்துச்சு அனாலிசிஸ்க்குன்னு இது யூஸ் ஆகலாம். ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த லைன் வந்து உங்களால் டீகோட் பண்ண ரொம்ப க்ளோஸராக இருக்கும் உங்களுடைய விஷுவல் பேஜுக்கு. அப்போ நீங்கள் லைன் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம்னா இங்கே இந்த கேப் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். தட்ஸ் அன் அட்வான்டேஜ் ஆஃப் பார் சார்ட். The most famous attractive charts being candlestick chart. இது வந்து candlestick chartனு சொல்லலாம். இது அப்படியே நான் candlestickக்கு நான் மாற்ற போகிறேன். These things are going to be converted into candlestick. இந்த இன்ஃபர்மேஷன் candlestickல வரும்போது எப்படி வரும்னு சொன்னால் கவனிங்க. So I draw this way. I'll start with a false baseline and the rate வந்து 80, 90, 100, 110, 120. டே 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ரேட் இருக்குல்ல. டே 1ல் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ரேட்டை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் ரேட்டு க்ளோஸ் ரேட்டு இதை பாக்ஸாக எடுத்துடுங்க. ஹையஸ்ட் ரேட்டுக்கு ஒரு டாட் போட்டு டேட்டா கனெக்ட் பண்ணிவிடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக் மாதிரி இருக்கும் பாருங்கள், மெழுகுவர்த்தி மாதிரி. அதனால தான் இது பேர் கேண்டில் ஸ்டிக் டயக்ராம். லோ ரேட் 90 இருக்குன்னா கீழே இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா இதுதான் கேண்டில் ஸ்டிக். செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரேட் எவ்வளோ இருக்குது, 115 இருக்குது. க்ளோஸ் ரேட் வந்து 95 இருக்குது. ஓப்பன் ரேட்டை காட்டிலும் க்ளோஸ் ரேட் வந்து கம்மியாக இருக்குது இல்லையா. கம்மியாக இருந்தால் யூஸ்வலாக வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ஷேட் பண்ணிவிடுவாங்க, பிளாக் பண்ணிவிடுவாங்க. அப்போ முன்னாடி இருந்த ஓப்பன் ஹை லோ பார் சார்ட்டை காட்டிலையும் கேண்டில்ஸ்டிக் சார்ட் வந்து மோர் கிளியராக இருக்கும். ஓகே, மோர் கிளியராக இருக்கும். இஸ் தட் கிளியர்? டக்குன்னு பார்த்தோன்னா முடிவு பண்ணலாம். இங்கே ரெட்டில் இருக்கிறது எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும், க்ளோஸ் ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி போட்டதுனால இதோட ஹையஸ்ட் ப்ரைஸ் 120 டாட் வச்சு ஒரு லைனும் 85 கீழே டாட் வச்சு ஒரு லைனும் போட்டோம்னா இது பேர் டெய்ல். இது பாடி, இது ரெண்டும் டெய்ல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் ரேட் க்ளோஸ் ஆகும்போது ஓப்பன் கார்ட்லேயும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அதை ரெட் கலர்லேயும், அதே ரிவர்ஸில் போட்டோம்னா அது வந்து அதாவது க்ரீன் கலர்லேயோ இல்லை எம்டி பிளாக்காக வச்சுருந்தா அது வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். காலையில் ஓப்பன் பண்ண ரேட்டு காட்டியும் க்ளோசிங் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். இட் இஸ் ஒரிஜினலி டெவலப்டு பை ஜப்பானீஸ் அண்ட் ஜப்பான்லேருந்து கொண்டு வந்திருக்கிறோம். யூசஸ் ஓப்பன் ஹை லோ அண்ட் க்ளோஸ் ப்ரைஸஸ். ஒயிட் ஆர் கிளியர் கேண்டில் where the close is higher than the open, it represents a bullish market. Black solid candle வரும்போது close is lower than the open, bearish market நம்ம சொல்கிறோம். Body represents the range between the open and close தான். And the shadows show the highs and lows. Shadows. Okay. So shadows அப்படிங்கிறது otherwise tail அப்படி நம்ம சொல்லலாம். These are the tails. Is that clear? ஸோ இதை வந்து டயக்ராமில் பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். இதெல்லாம் நமக்கு மீன்ஸ் கிளியர் பாக்ஸாக இருக்கோ அதெல்லாமே அப் ட்ரெண்டில் இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி நெகட்டிவ் வருதோ அது அந்த டே எண்டில் மார்க்கெட் ரேட்டுகளையும் கம்மியாக க்ளோஸ் ஆகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். Now the next one is all about point and figure chart. Fourth, கொஞ்சம் ரேர் தான், பட் இதையும் சில பேர் யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. 3 சார்ட் தான் ப்ரிடாமினேட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று லைன் சார்ட், இன்னொன்று வந்து பார் சார்ட். பார் சார்ட்டில் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் 4மே இருக்கிறது. அதே மாதிரி கேண்டில் ஸ்டிக் சார்ட் ரொம்ப பேர் ஃபேவரட்டாக யூஸ் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா பிக்சர் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா. அண்ட் பாயிண்ட் அண்ட் ஃபிகர் சார்ட்டோட அட்வான்டேஜ் என்னென்னா இது பேசிக்கலி ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸு represented here based on solely on price movements, ignoring time. இது வரைக்கும் பார்த்தது டே 1, டே 2, டே 3, டே 4 அப்படின்னு சொல்லிட்டே போவீங்க. இங்கே அப்படி டே 1, டே 2, டே 3ன்னு போகல. ஓகே, ஸோ அப்போ அப்படி போகலன்னா இப்போ ப்ரைஸ் வந்து 70 ரூபா இருக்குது. 71, 72, 73, 74, 75, 75 அப்படின்னு வச்சுக்கோங்க. முதல் நமக்கு 70 இருக்குது ஆர் 71 இருந்துச்சு. அடுத்த நாள் 72 ஆச்சு, அதுக்கப்புறம் 73 ஆச்சு, அதுக்கப்புறம் 75 ஆச்சு. அப்படின்னா அது மாதிரி நீங்கள் இன்ட்டு போட்டுட்டே வரீங்க. மறுநாள் 71 குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக 70 குறைஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் ஓன் போடுங்க.
ஓகே. ஸோ அந்த ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் அதை அங்கேயே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அடுத்ததில் எழுதுவீங்க. ஸோ ஒன்லி சிக்னிஃபிகண்ட் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆர் ரெக்கார்டட், சிம்பிளிஃபையிங் த சார்ட் அண்ட் மேக்கிங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஈஸியர் டு ஸ்பாட். ஸோ ரெக்கார்ட் பண்ணும்போது சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஸோ 74, 76, 78, 80, 82 சடனாக என்னாச்சு 70 குறையும் போது அடுத்ததில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி இந்த சேஞ்ச் ஹேப்பன் ஆகும்போது மாற்றிக்கிட்டே வருவாங்க. தட்ஸ் ஹவ் யூ கேன் ரெக்கார்ட். அப்படின்னா இது வந்து ஒரு நாள் கிடையாது. இட் மே பி செட் ஆஃப் டேஸாக இருக்கும். ஒரு 1 வீக் அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மேலே மேலே போயிட்டே இருக்கும். ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அடுத்த லைனுக்கு நமக்கு ஜம்ப் ஆகிடும். திஸ் கால் பாயிண்ட் அண்ட் ஃபிகர் சார்ட். ரொம்ப ரேர், எக்ஸாம்லையும் கேட்கறது இல்லை. ஸோ வெரி ஃபேமஸ் தியரிஸ் ஆர் டவ் ஜோன்ஸ் தியரி as well as எலியட் வேவ் தியரிஸ். இந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். இஸ் தட் கிளியர்? டவ் ஜோன்ஸ் தியரி அப்படின்னா என்ன? டவ் ஜோன்ஸ் தியரி ஆரிஜின் டெவலப்டு பை சார்லஸ் டவ் அரௌண்ட் 1900, ஆல்மோஸ்ட் 124 வருஷம் ஆயிடுச்சு. கன்சிடர் த ஃபவுண்டேஷன் ஃபார் டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ் மெயின் என்ன அப்படி சொன்னாக்கா டவ்வுடைய தியரி தான். அதுதான் நம்ம வந்து மெயினாக வச்சிருக்கிறோம். அதான் பேஸும் கூட. பர்பஸ், இதோடைய பர்பஸ் என்னென்னா டு ஐடென்டிஃபை மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் த்ரூ பாஸ்ட் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ். மார்க்கெட் ட்ரெண்டை பாஸ்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட். அப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் தானே. எதாவது ஃபர்ஸ்ட் அவர் டெவலப் பண்ணுறாரு. இது வரைக்கும் இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிற கான்செப்டே கிடையாது. இவர் தான் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணுறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ், மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து ஒரு ட்ரெண்டை காமிக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இஸ் தட் ஓகே? மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் மூவ்மெண்ட் வில் பி ஷோவிங் எ ஸ்மால் ட்ரெண்ட் அப்படிங்கிறது அது ஒரு லாஜிக். இஸ் தட் கிளியர்? அப்போ அந்த ட்ரெண்ட் வந்து என்னென்னா பிரைமரி ட்ரெண்ட், செகண்டரி ட்ரெண்ட், மைனர் ட்ரெண்ட்னு மூணாக பிரிக்கிறாங்க. பிரைமரி ட்ரெண்ட் அப்படிங்கிறது லாங் டேர்ம் இம்பேக்ட் இருந்துச்சுன்னா பிரைமரி ட்ரெண்டு. ஷார்ட் டேர்ம் எவ்ரிடே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க மைனர் ட்ரெண்ட். ஸோ பிரைமரி ட்ரெண்டில் ஐதர் இட் மே பி புல்லிஷ் ஆர் பியரிஷ். அண்ட் செகண்டரி ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் வித்தின் அ பிரைமரி ட்ரெண்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி போயிட்டே வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் மார்க்கெட். இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் பார்த்தோம்னா அது வந்து என்ன மாறிடுது? செகண்டரி ட்ரெண்ட். அதில் ஒரு முறை டவுன், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபுல்லாக பார்த்தோம்னா பிரைமரி ட்ரெண்ட். இந்த பிளாக் மட்டும் பார்த்தோம்னா செகண்டரி ட்ரெண்ட். அதில் ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா அது வந்து மைனர் ட்ரெண்ட். ஒரு நாள் காலையில் 9 மணிக்கு மார்க்கெட் 9:15 ஸ்டார்ட் ஆகுது, 3:30 மணிக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா அந்த ஒவ்வொரு மணி நேரத்தில் என்ன சேஞ்ச் வருதுன்னு பார்த்தோம்னா அது பேர் மைனர் ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம்? ஓகே. கிளியர் ரிவர்சல் அக்கர். ட்ரெண்ட் பெர்சிஸ்ட் அன்டில் கிளியர் ரிவர்சல் அக்கர். ஓகே. ஸோ இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் அன்டில் இதுக்கப்புறம் இது டவுன் ஆகுங்கிறது கிளியராக தெரிகிற வரைக்கும் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தாங்க போகும். ஒன்ஸ் ஒரு சின்ன இண்டிகேட்டர் இருக்குது, அந்த இண்டிகேட்டர் பாயிண்டில் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா கட்டாயம் அதுக்கப்புறம் குறையுங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறார். அந்த பாயிண்ட் என்ன? அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனில் வந்து அவர் யூஸ் பண்ணது டிஜேஐஏ, டிஜிடிஏ, டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். இப்போ சென்செக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 30 கம்பெனிஸோடைய ஆவரேஜ் ப்ரைஸ் மூவ்மெண்ட் தான் சென்செக்ஸ்னு பாயிண்ட்ஸு சொல்கிறோம். நிஃப்டி நேஷ்னல் 50 அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸோடைய ஓவரால் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை ஸ்டடி பண்ணுறது நிஃப்டின்னு சொல்லுவோம். டவ் ஜோன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ், டவ் ஜோன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆவரேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்செக்ஸ் மாதிரி. ஓகே. 30 கம்பெனி பேஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்க. இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனி மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து டவ் ஜோன் டிரான்ஸ்போர்ட் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஸ் தட் கிளியர்? ஃபார் எக்ஸாம்பிள், இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் இஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் 30 லார்ஜ் யூஎஸ் கம்பெனி. இந்த டவ் ஜோன்ஸோடைய இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு சென்செக்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதனால் சென்செக்ஸில் நமக்கு எத்தனை இருக்குன்னா 30 இருக்குது. இஸ் தட் ஓகே? சென்செக்ஸில் 30 கம்பெனி பேஸாக எடுத்துருக்கிறோம். எ கீ யூஎஸ் மார்க்கெட் ஹெல்த் இண்டிகேட்டர். அதே சமயத்தில் டவ் ஜோன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனிஸ், 20 டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனிஸ். ப்ராப்ளி டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனி இன்வால்வ்ஸ் ஆல் சார்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ். ஓகே. ரயில்வேஸு, ஃப்ளைட்டு அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். அந்த 3-4 இந்த 3 மோட் இருக்கு இல்லையா, இன்க்ளூடிங் ஷிப்பிங். இந்த எல்லா கம்பெனியோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸை நம்ம ஸ்டடி பண்ணுறோம். மொத்தம் 20 கம்பெனி எடுத்துங்க. அது பேர் டிஜிஐடிஏ. ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகுங்கிறது கன்ஃபர்மேஷன் யூ ஹவ் டு ரெஃபர் வித் வாட்? டிஜிஐஏ ஆஸ் வெல் அஸ் டிஜேடிஏ. இப்போ இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டின்னு வச்சுக்கலாம்ப்பா. ஸோ சென்செக்ஸும் நிஃப்டியும் இந்த இடத்துல சேஞ்ச் ஆக போகுதுன்னா நம்மளுடைய கம்பெனி அஃபெக்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ ட்ரேட் கன்ஃபர்மேஷன் வந்து இந்த இடத்துல ஒரு டவுன்ஃபால் ஆக போகுதுன்னு நினைக்கிறோம். உடனே நீங்கள் எதை போய் பார்க்கணும்? சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியை பார்க்கணும் இந்தியாவில். பட் டவ் ஜோன்ஸ் யூஸ் பண்ணது
they are using DJIA as well as DJTA. Must move in the same directions to confirm the trend. அதுவும் இந்த சென்செக்ஸோட ப்ரைஸ் மூமெண்ட்டை எழுதுனீங்கன்னா அதுவும் இப்படி வருது, நிஃப்டியோட எழுதினாலும் அதுவும் இப்படி வருது. அப்போ இதுவும் கன்ஃபார்ம்ஸ் தட் திஸ் மூமெண்ட் அப்போ ப்ரைஸ் குறைய போகுதுன்னு அர்த்தம். ஸோ ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் த 2 more ஃபேக்டர்ஸ். ஓகே, வால்யூம். அதே சமயத்தில் இந்த மாதிரி சேஞ்ச் இடத்துல ஹை வால்யூம் வந்துச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ ப்ரைஸ் இங்கே குறைய போகுது, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரைஸ் டிக்ரீஸ், வால்யூம் டிக்ரீஸ் அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ரிவர்ஸில் வரும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் டவுன் ஆகிறது ஸ்டாப் ஆகிட போது, இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ வால்யூம் ஆல்சோ ஒன் மோர் ஃபேக்டர் டு டிசைட் வெதர் த ட்ரெண்ட் இஸ் ப்ரிவெலிங் ஆர் நாட். லெகசி. இந்த டவ் ஜோன்ஸ் தான் மாடர்ன் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு மெயின் பேசிஸ். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் டவ் ஜோன்ஸ் தியரி. அவர் ஒரு டயக்ராம் போட்டிருக்கிறார். இது வந்து சைட்வே மூமெண்ட்ஸ். ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டு இருக்கு, ஒன்றும் பெருசாக சேஞ்ச் இல்லை. சடனாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் இங்கே சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரேட் கன்ஃபர்மேஷன் வரும், இந்த இடத்துல ஒரு ட்ரேட் கன்ஃபர்மேஷன் வரும், அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட். அப்போ இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிட்டீங்க, லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை பார்க்குறீங்க, இந்த லைனை தாண்டி கிராஸ் ஆக போகுது. அந்த நேரத்தில் எதையும் கம்பேர் பண்ணுறீங்க, சென்செக்ஸ் ஆஸ் வெல் அஸ் நிஃப்டி ரெண்டையும் பாருங்கள், அதுவும் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னா கட்டாயமாக இது இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் பை ஹியர். இதுதான் பை சிக்னல். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் சைட்வேஸில் மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட்டில் வரும்போது எகெயின் யூ ஜஸ்ட் கோ அண்ட் சி த சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி. ஸோ டவ் ஜோன்ஸ் யூஸ் பண்ணது எதை யூஸ் பண்ணார், டிஜேஐஏயும் டிஜேடிஏயும் யூஸ் பண்ணார். நாம் இந்தியாவில் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நிஃப்டி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாடர்னாக மாற்றி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The moment the price decreases beyond this one, Sensex and Nifty also shows decreasing trend. Volume also be increasing in this case. அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம், ஆளாளுக்கு விற்க போகிறாங்கன்னு அர்த்தம், டவுன்ஃபால் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஹியர் எக்ஸிட் பாயிண்ட். ஸோ யூ கேன் நைஸ்லி மேக் அ ப்ராஃபிட் பிட்வீன் தீஸ் டூ பை என்டரிங் அண்ட் எக்ஸிட்டிங் ஹியர். திஸ் வில் பி யுவர் ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும். தட் மே பி ஹேப்பனிங் அப்படிங்கிறது டவ் ஜோன்ஸ் அவருடைய ஓவர் வியூ. நான் இதில் ஏலியட் வேவ், ரால்ஃப் நெல்சன் ஏலியட் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி இவர் டெவலப் பண்ணி கொடுக்குறார். ஸோ ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வில் ஹாவ் வேவ்ஸ் லைக் அப்படிங்கிறது இவருடைய ஸ்டடி. திஸ் வில் ஹாவ் அ வேவ்ஸ் லைக் மூமெண்ட். இஸ் தட் கிளியர்? அதாவது மார்க்கெட் மூவ்ஸ் இன் வேவ்ஸஸ், impulsive waves, அதுக்கப்புறம் followed by corrective waves. 5 wave patterns that follow the main trend. இதெல்லாம் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிக்கலாம். ஏலியட் அப்படிங்கிற ரால்ஃப் நெல்சன் அப்படிங்கிறவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி பீச் ஓரமாக போகிறார். இந்த கதையில் அப்படி தான் போட்டிருப்பாங்க. பீச் ஓரமாக பார்க்குறார். அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வேவ்ஸ் வருது. ஃபஸ்ட்டு சின்ன வேவ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வருது, அப்புறம் சப்சிடைஸ் ஆகிடுது, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வரும், ரொம்ப குட்டியாக போய்டும், திரும்பவும் குட்டி குட்டியாக இன்க்ரீஸ் ஆகும். இதை வாட்ச் பண்ணுறார். ஸோ எப்படி கடல் அலைகள் இப்படி வந்து திரும்ப பெரிய வேவு, திரும்ப பெரிய வேவு, திரும்ப பெரிய வேவு, திரும்ப பெரிய வேவ், அதுக்கப்புறம் என்ன இது சின்ன வேவ்னு மாறுது. ஸோ அப்போ 1 2 3 4 5 அப் ட்ரெண்ட் வேவ்ஸ் ஃபாலோட் பை 1 2 3 டவுன் ட்ரெண்ட் வேவ்ஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றார். அப்போ 5th வேவுக்கு பிறகு உங்களால் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியாது. பெட்டர் யூ கேன் எக்ஸிட் பை திஸ் டைம். ஸோ தட் எகைன் நீங்கள் ஏபிசியை பேஸ் பண்ணி நீங்கள் வெளியே வரதை பற்றி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இம்பல்சிவ் வேவ்ஸ் வந்து 1 to 5, கரெக்டிவ் வேவ்ஸ் வந்து ஏபிசி, வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4, வேவ் 5. அதுக்கப்புறம் வேவ் ஏ, வேவ் பி, வேவ் சி ஆர் கோயிங் டு பி கரெக்டிங் வேவ். ஃப்ராக்ஷனல் நேச்சர் அப்படின்னு சொன்னாக்க ஓகே இந்த மாதிரி மாறி வருது. லாங் டேர்மில் பெரிய வேவாக இருக்கும், ஷார்ட் டேர்மில் ஒரு சின்ன வேவாக இருக்கும். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் வேவ்ஸ். இது ஒரு பீரியட் 1, பீரியட் 2, பீரியட் 3 மாறிட்டே வரும். இது மாதிரி ஒரு 5 பீரியட் சேர்ந்து ஒரு சக்ஸஸ் நடந்த பிறகு திரும்ப டவுன் ஆகும். ஓகே, எந்த ஒரு மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷம் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா அதை நீங்கள் வேவாக பிரிக்கலாம். ஓகே, 10 மாதத்து 2 மாதம் ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், அதுக்கப்புறம் 2 மாதம் குறைஞ்சிட்டே வந்துடுது. ஓகே, அந்த முதல் 2 மாதத்தில்
நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 60 நாள் இருக்கு இல்லையா, 12 நாள் 60 நாளில் வந்து நீங்கள் 10 10ஆ பிரிங்க. ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ். ஸோ இந்த 2 மாதத்துக்குள்ளார குட்டி குட்டியாக நடக்கும் வேவ்ஸு. ஒரு வருஷத்துக்குள்ளார இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா கலெக்டிவ் வேவ்ஸ் நடக்கும். அப்போ இந்த ஒரு பார்ட் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் த கம்ப்ளீட் வேவ்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இதோடைய அர்த்தம். வேவ்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்மாலர் சப் வேவ்ஸ். ஒரு வேவ்க்குள்ளார குட்டி குட்டி வேவ்ஸ் இருக்கும். அண்ட் லார்ஜர் ட்ரெண்ட்ஸ் கண்டெயின் ஸ்மாலர் எலியட் வேவ் பேட்டர்ன். லார்ஜர் ட்ரெண்டில் இந்த பிளாக்குள்ளார சின்ன சின்ன வேவ்ஸ் இருக்கலாம், சின்ன சின்ன செட் ஆஃப் வேவ்ஸ், அதாவது 8 8 இருக்கும். ஓகே, இதுக்குள்ளார 8 இருக்கும். ஓகே, now you can understand this way. இது மெயின் இந்த மாதிரி இருக்குன்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, then see இந்த வேவ்க்குள்ளார இது நடக்கும், இந்த பீரியட்குள்ளார இது நடக்கும் அப்படிங்கிறத அவன் மீன் பண்ணுறான். ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஃப்ராக்ஷனல் நேச்சர். ஸோ ஒவ்வொரு வேவ் ரேஞ்சுக்குள்ளார ஒரு குட்டி குட்டி எலியட் வேவ் ரேஞ்சஸ் நமக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இஸ் தட் கிளியர்? Wave cycles. A full cycle contains 8 waves. Full cycle contains 8 waves, 5 impulsive waves followed by 3 corrective waves. What are they? Wave 1, initial movement in trend. அதுக்கப்புறம் ஒரு pull back நடக்கும். We'll have a small pull back. So wave 2 வந்து என்னது? Pull back. Down ஆகிறது பேர் pull back. Wave 3 strongest and most extended wave இருக்கும். ஓகே, தேர்ட் வேவ். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன், ஃபைனல் புஷ் ஹெவியாக இருக்கும். 5 வேவ் முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் கரெக்டிவ் வேவ்ஸ். கவுண்டர் ட்ரெண்ட் என்ன நடந்துச்சோ அப்படியே உல்டாவும் நடக்கும். ஆஃப்டர் எ இம்பல்சிவ் பேஸ் வில் பி கரெக்டிவ் வேவ்ஸ். அண்ட் இதோடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொன்னால், இட் வில் பி ஹேவிங் எ ஃபிபனாக்கி ரேஷியோஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 1, 2, 3, 5, 8, 13. ஓகே, ஸோ 1 and 2, 2ம் 1ம் சேர்த்தா என்ன வருது? 3, 3ம் 5ம் சேர்த்தா 8, 5ம் 8ம் சேர்த்தா 13, அதுக்கப்புறம் 21. இப்படி தான் போகும். இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக ஃபிபனாக்கி அப்படிங்கிறவர் வந்து ஒரு ரொம்ப இதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளாரில் வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பெட்டல்ஸ் வருதுன்னா, முதல் நாள் 1 வந்துச்சுன்னா, 2வது நாள் 2 வருது, 3வது நாள் 2 சேர்த்து 3 வருது, 3 பெட்டல், மொத்தம் 6 பெட்டல் ஆகிடும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 3 + 2 5 பெட்டல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் 5 + 3 13, கிட்டத்தட்ட 8 பெட்டல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் ஆஃப் இன்க்ரீஸ் அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே பாருங்கள், ரிலேஷன்ஷிப் ஆஃப் இன்க்ரீஸ் 13லேருந்து 21 அப்படின்னு சொன்னாக்கா 8 இன்க்ரீசஸ் ஃப்ரம் 13. ஓகே, 8 increases from 13 சொன்னால் 8 by 13 போட்டிங்கன்னா the number is almost 61.5. clear? இதில் பார்த்தீங்கன்னா 3 increases from 5. அப்போ 3 by 5 போட்டிங்கன்னா almost 60%. This number is almost equivalent to 31, 61.8% இருக்குது. அதான் ஃபிபோனாக்கி நம்பர்ஸ். அப்போ ரிவர்ஸ் ஃபால் டவுன் ஆகும்போது 21லேருந்து 13 மாறுது அப்படின்னு சொன்னாக்க ஆல்மோஸ்ட் 8 ரெடியூஸ்ட் ஃப்ரம் 21. இதை போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 8 by 21 போட்டிங்கன்னா திஸ் நம்பர் இஸ் ஆல்மோஸ்ட் 38%. இங்கே வரும்போது நமக்கு 13லேருந்து 8 அப்படின்னு சொன்னாக்க 5 by 13. 5 by 13. ஸோ 5 by 13 போட்டிங்கன்னா திஸ் வேல்யூ பீங் ஆல்மோஸ்ட் 38. ஸோ இவர் வந்து இதோட ரிலேஷன்ஷிப் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், ஃபால் டவுன் ஆகும்போது இந்த பர்சன்டேஜ் ஃபால் டவுன் ஆகும்.
இந்த மாதிரி தான் இந்த லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அவர் ஸ்டடி பண்ணியிருக்கிறார். ஹி இஸ் யூசிங் த ஃபிபனோக்கி நம்பர் ஹியர், எலிட் வேவோட பேட்டர்ன். அப்போ 100 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு 60% இன்க்ரீஸ் ஆகும். முதல் 160 மாறிடும். அதுக்கப்புறம் ஒரு 60% இன்க்ரீஸ் ஆகும் ஒவ்வொரு வேவுக்கும். அப்போ 60% வரைக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் ஆகும்போது 38% வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 100லேருந்து 160 வரைக்கும் தான் போகும்னு சொன்னால் இது சப்போர்ட் ப்ரைஸ், இது ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ், அதுக்கு மேலே போகாது. இதை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா இதுலேருந்து இன்னொரு 60% சேர்ந்துடும் அப்படிங்கிறது அவருடைய லாஜிக். இஸ் தட் கிளியர்? இந்த நம்பர் எப்படி வந்துச்சுன்னா இதான் லாஜிக். ஸோ அப்போ நாள் 100 ரூபாய் இருக்குது, அந்த 100 ரூபாயில் ட்ரேட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆக போகுதுன்னா 60% சேர்ந்துச்சுன்னா 160. அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 60% சேர்ந்துச்சுன்னா 160க்கு this may go up to 160 into 60%, 96 இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா 256 மாறும். அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, இங்கேருந்து ஜம்ப் ஆச்சுன்னா இது வரைக்கும் போகுங்க, குறையில அப்படி சொன்னாக்கா அடுத்த ஜம்ப் இது வரைக்கும் போகும். இது ரெசிஸ்டன்ஸ் 1, இது ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி குறையும் போது உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 38% குறையும். அப்போ 256லேருந்து 160, 38% போட்டால் 160 மாறும். அப்போ 256ல் ஆசிலேட் ஆகுதுன்னா குறைய போகுதுன்னா என்ன சொல்லுவாங்க, ரெசிஸ்ட். இப்போ தெர் இஸ் அ சப்போர்ட் ப்ரைஸ் பை 160, அதனால் வெயிட் பண்ணுங்கள், 160 170 கிட்ட வரும்போது நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் யூசிங் அ வேவ் தியரி. அண்ட் நவ் லெட்ஸ் டீல் வித் த சார்ட் பேட்டர்ன்ஸ். இந்த டவு தியரியாக இருந்தாலும் சரி, எலியட் வேவ் தியரியாக இருந்தாலும் சரி, மெயினாக அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டோடைய பேட்டர்ன் நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? அப்போ அந்த சார்ட் பாருங்கள், அந்த சார்ட்டில் எப்படி மாறுது, அதில் என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ்லாம் வரும்னா டபுள் டாப் ரிவர்சல். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, இப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு, திரும்ப ஒரு டவுனு, அதுக்கப்புறம் திரும்ப இன்க்ரீஸ் ஆச்சு, இப்படியே மூவ் ஆகுது, திரும்ப டவுனு. இது ஒரு முறை டாப்பு, இது ஒரு டாப்பு, ரெண்டு டாப்பும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இந்த லைனை கிராஸ் பண்ணுற இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னாக்க இதுக்கப்புறம் ப்ரைஸ் குறைய போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ப்ரைஸ் குறைய போகுதுன்னா பேரிஷ், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா புல்லிஷ். So forms after an uptrend with two peaks similar height, signaling a trend reversal from bullish to bearish. This is the signal point where இதுக்கு முன்னாடி புல்லிஷாக இருந்துச்சு, இதுக்கப்புறம் பியரிஷாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். இஸ் தட் கிளியர்? இது அப்படியே ரிவர்ஸில் தூக்கி போட்டோம்னா டபுள் பாட்டமாக மாறிடும். டபுள் பாட்டம், இது ஒரு பாட்டம், இது ஒரு பாட்டம். அப்போ இதை ட்ரா பண்ணிங்கன்னா இந்த லைன் டாப் லைன்லேயும் இதையும் கனெக்ட் பண்ணுறீங்க, இந்த இதையும் கனெக்ட் பண்ணி ஒரு டாட்டில் ட்ரா பண்ணிட்டீங்க. ட்ரா பண்ண பிறகு த மொமெண்ட் இட் கிராசஸ் ஹியர், இதோட டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அப் ட்ரெண்டை நோக்கி போகுது. இது வரைக்கும் பியரிஸாக இருந்துச்சு, இங்கே வந்து புல்லிஷாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். இது டபுள் பாட்டம் ரிவர்சல். டபுள் பாட்டம் ரிவர்சல் இஸ் அ சிக்னல் வேர் ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் பிகம்ஸ் புல்லிஷ் ஆர் யுவர் மீன்ஸ் பர்டிகுலர் ஷேர் வில் பி ஷோவிங் இன்க்ரீசிங் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தான் டபுள் பாட்டம் ரிவர்சல். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், வி ஹேவ் த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், டவுன் ஆகும், திரும்ப இன்க்ரீஸ் ஆகும், திரும்பவும் டவுன் ஆகும், திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகும், ஓகே, திரும்பவும் டவுன் ஆகும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை ஹெட்டாக அஷ்யூம் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஷோல்டர் 1 and 2. அதை அப்படியே இந்த எண்ட் லைனில் கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா இது பேர் நெக் லைன் அப்படின்னு சொல்லலாம். இந்த லைன், இந்த டாட்டு இந்த டாட்டெல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணுறது நெக் லைன். த மொமெண்ட் இந்த டவுன்ஃபால் ஆகும்போது ஒரு ஷோல்டர், ஒரு ஹெட்டு, ஒரு ஷோல்டர், அதுக்கு பிறகு இந்த நெக் லைனை கிராஸ் பண்ணி கீழே போகுதுன்னா இட் இண்டிகேட்ஸ் எ பேரிஷ் ட்ரெண்ட். இனிமேல் ரேட் குறைய போகுதுன்னு அர்த்தம். எக்ஸிட் பாயிண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப்டர் அன் அப் ட்ரெண்ட் வித் 3 peaks, மிடில் ஒன் பீங் த ஹையஸ்ட். அந்த ஹையஸ்ட் வந்து ஹெட்னு சொல்லுவாங்க. 2 பீக் இருக்குல்ல, அது வந்து லெஃப்ட் ஷோல்டர், ரைட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஹவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இஸ் தட் கிளியர்? பாட்டம், இது டாப், இது பாட்டம். ரிவர்ஸில் வரும்போது இது லெஃப்ட் ஷோல்டர், ரைட் ஷோல்டர் கீழே இருக்குது, ஹெட் வந்து கீழே எக்ஸிட் ஆல்மோஸ்ட் டவுனில் இருக்குது. அப்போ இந்த லைன் போடும்போது த மொமெண்ட் இட் கிராசஸ் த நெக் லைன், இது பேர் நெக் லைன் சொல்லுவாங்க. நீங்கள் இது வந்து ட்ராயிங்ஸ் வந்து நீங்கள் தான் போட்டு பார்க்கணும். ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ட்ரா அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, எந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நம்பர் 1, இந்த பீக்கை பாஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன், இந்த பீக்கும் இந்த பீக்கும், இந்த பீக்கையும் இந்த பீக்கையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன். அப்போ இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இது ஒரு சிக்னல், இது ஒரு ரெண்டாவது சிக்னல் வந்துருச்சா, இது ஒரு ஹெட், இது ஒரு ஷோல்டர், இது ஒரு ஷோல்டர், இது ஒரு ஹெட்டு. அப்போ ரெண்டாவது ஷோல்டருக்கு பிறகு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா இட்ஸ்
ரிவர்சல் கேஸ், ட்ரெண்ட் ரிவர்சல் கேஸ். அப்போ இது வந்து புல்லிஷாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல பியரிஷாக இருந்துச்சு, இப்போ புல்லிஷாக மாறப்போகுது. திஸ் இஸ் அ சிக்னல். அதே மாதிரி இங்கே வந்து திஸ் இஸ் அ சிக்னல் representing the third point is a signal that is going to be bearish hereafter. இதை செல் வார்ன் பண்ணுறாங்க, இந்த இடத்துல பை பண்ணுங்க, லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர். இதையே நீங்கள் கொஞ்சம் மாற்றி போட்டிங்கன்னா ஃபாலிங் வெஜ் அண்ட் ரைசிங் வெஜ்ஜுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, வெஜ் அப்படிங்கிறது என்ன, ஆப்பு அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பு அடிக்கிற கட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக இருக்கும். இந்த ஆணி அடிக்கும் போது யூ ஹாவ் எ ஸ்மால் உட்டன் ஸ்டிக்கு, ஒரு ஓட்டை போட்டு இதை அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஆணி அடித்தால் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது லாஜிக். அதனால் இது வந்து ஷேப் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் வரும். ஸ்டார்டிங்கில் இங்கே ப்ராடராகவும் லோவராகவும் இருக்கும். இது குறைஞ்சிட்டே போகுதுன்னா இந்த பாயிண்ட்டுக்கு பிறகு இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஃபாலிங் வெஜ் ரெப்ரசன்ட்ஸ் எ ரிவர்சல் டு புல்லிஷ், புல்லிஷாக போகிறதுக்கான ரிவர்சல். ரைசிங் வெஜ் அப்படியே ரிவர்ஸில் இருக்குது, இந்த லெவலுக்கு அப்புறம் குறையும்னு சொல்கிறது பேரிஷ் பேட்டர்ன். இது வந்து புல்லிஷ் பேட்டர்னை சொல்ல போகுது, இது பேரிஷ் பேட்டர்னு சொல்ல போகுது. இதுக்கப்புறம் இனிமேல் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் மார்க்கெட் டிக்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். இந்த டயக்ராமில் எப்படி போடுவீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இருக்கிறதுலேயே டாப்பஸ்ட் பாயிண்ட்டையும் இன்னொரு டாப்பஸ்ட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி லைனு, அதேமாதிரி லோவஸ்ட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி 2 லைன் போட்டிங்கன்னா உங்களால் இந்த வெஜ்ஜு டிராஃப்ட் பண்ண முடியும். ஸோ டாப் லோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறீங்க அப்ராக்சிமேட்டாக. ஸோ இது வந்து ஃபாலிங் வெஜ், இது ரைசிங் வெஜ். இஸ் தட் கிளியர்? அண்ட் வி சம்டைம்ஸ் ஹேவ் த வி பேட்டர்ன் ஆல்சோ. வி பேட்டர்ன் வந்து மார்க்கெட்டு ப்ரைஸ் இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருந்துச்சு, சடனாக ஒரு டவுன்ஃபால் ஆகிருக்கும், திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டவுன்ஃபால் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இட்ஸ் அ நைஸ் ஒன் டு டிசைட் இது என்ட்ரி பாயிண்ட். டக்குன்னு இந்த இடத்துல மூவ் ஆகிடும், தாண்டி போகும், புல் பேக் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ஷேப் வந்து எப்படி இருக்குன்னா வி ஷேப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ஒரு வி இருக்குது, இங்கே ஒரு வி இருக்குது, இங்கே ஒரு வி இருக்குது, புல் பேக் வி. இந்த புல் பேக் அப்படிங்கிறது திரும்பவும் வி ஃபார்ம் ஆகும்போது முன்னாடி எவ்வளோ இருக்கோ அதை தாண்டி புல் பேக் ஆகிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு இண்டிகேஷன் இட்ஸ் கோயிங் டு பி ரெக்கவரிங் சூன்னு அர்த்தம். ஓகே, ஒரு வி ஃபார்ம் வந்திருக்கு. வி ஃபார்மில் இதுவும் வி தான், இதுவும் வி தான். இந்த வி வந்து கீழே வந்துட்டு அதோடு நிற்கிது அப்படின்னு சொன்னாக்க இட்ஸ் நாட் அ இண்டிகேட்டர். இதை தாண்டி போகுது, இந்த பாயிண்ட்டை தாண்டியும் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னாக்க திரும்ப டவுன் ஆனாலும் இன்க்ரீஸ் ஆகிடும். நோ நீட் டு ஒரி அபவுட் தட். ஸோ இதுதான் புல் பேக். இது வந்து வி பேட்டர்ன். அண்டு ரவுண்டிங் பாட்டம். அப்போ ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு, இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு, சடனாக என்ன இருக்குது இப்படி டிக்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குன்னா இதை பார்த்தீங்கன்னா ஒரு கப் மாதிரி வருது இல்லையா, ரவுண்டிங் யூ ஷேப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதை வந்து இப்படி போட்டால் யூ ஷேப் மாதிரி வர மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டவுன்ஃபாலுக்கு முன்னாடி இருக்கிற அப் பாயிண்ட்டும் இதுவும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா the moment it crosses this one it's a breakout. breakout அப்படின்னு சொன்னாக்கா பாசிட்டிவாக நடக்க போகுதுன்னு, என்ன நடந்துட்டு இருந்துச்சோ அதுக்கு ரிவர்ஸாக நடக்க போகுது. டவுன்ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு இல்லையா, இனிமேல் அது அப் ஆக போகுதுன்னு அர்த்தம். தட்ஸ் how you can understand rounding bottom. And we have of course flags, bullish flag and bearish flag. Flag உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்தியா கொடி இப்படி பறக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூ ட்ரா திஸ் ஒன், இட்ஸ் கால்ட் ஃப்ளாக். அண்ட் இது பென்னண்ட். ஃப்ளாக்னா என்ன, பென்னண்ட்னா என்ன, இப்போ ஒரு கட்சி கொடி நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த தோரணம்லாம் கட்டுவாங்க இல்லையா. ஓகே, அப்படி தோரணம் கட்டும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சியோடைய கொடியை இந்த மாதிரி போடுவாங்க, இந்த மாதிரிலாம் போடுவாங்க கட்சி கொடி. ஓகே, இந்த மாதிரி கட்சி கொடி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது பேர் பென்னண்ட்டு. இந்த மாதிரி ஃபுல் லென்த்தில் இருந்துச்சுன்னா அது பேர் ஃப்ளாக். அப்போ உங்களுக்கு சடனாக இன்க்ரீஸ் ஆச்சு மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் டவுன் ஆச்சு, திரும்ப இன்க்ரீஸ் ஆச்சு, டவுன் ஆச்சு, திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நீங்கள் இதை இப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தா இப்படி உங்களால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். இதோடைய ஸ்ட்ரெச் ஒரே மாதிரி இருக்கும். இதை போல்னு வச்சுக்கோங்க, இது பாடின்னு வச்சுக்கோங்க. த மொமெண்ட் இந்த பாடி இந்த இதை கிராஸ் பண்ணிட்டு போகுதுன்னா அப்போ மார்க்கெட் அப் ஆக போகுதுன்னு அர்த்தம். பை பண்ணுங்க இந்த பாயிண்ட். அப்படியே கீழே ரிவர்ஸ் போல், இது போல், இந்த ஸ்டிக் கீழே போயிட்டு வருது அப்படின்னு சொன்னாக்க டாப் டச் பண்ணிவிட்டு இங்கே கிராஸ் பண்ணிட்டு போகுதுன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் குறைய போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணிடணும், இங்கே செல் பண்ணிடணும். திஸ் இஸ் த பாயிண்ட் யூ கேன் பை
based on the flag, and this is the point where you have to sell based on the flags. நீங்கள் ப்ரைஸ் மூவ்மெண்ட் எல்லாமே ஒரே பேட்டர்னில் இருக்குன்னு சொல்ல முடியாது. இட் வில் பி ஹேவிங் மல்டிபிள் பேட்டர்ன்ஸ். நீங்கள் பார்த்து இது இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குது, இதனால் என்ன இம்பேக்ட் இருக்கும். எகைன் இட்ஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். கீப் ஆன் வாட்சிங், தட் வில் பி த மேட்டர் ஹியர். பெனன்ட் வந்து அப்படியே ரிவர்ஸ். ஓகே, அதே மாதிரி தான். ஓகே, இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், குட்டி ஆகிட்டு திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த டைமண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பேர் வந்து என்னது யூஸ்வலாக ஓகே கொடிக்கு கட்டுவாங்க இல்லையா, இந்த அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பெனண்ட்டாக வரும். பெனண்ட்டாக வரும்போது ஃப்ளாகுக்கும் இதுக்கும் உள்ள ஒரே டிஃப்ரென்ஸ், இது ட்ரையாங்கிளாக இருக்கும், இது அப்படி இல்லாமல் ஒரு ஹரிசாண்டல் லைனாக இருக்கும். புல்லிஷ் ஃப்ளாக் ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட் ஆஃப்டர் a sharp price indicating a continuation of the uptrend. Bearish flags வரும்போது slopes upward after a steep drop, signaling a continuation of the downtrend. Is that okay? That's the logic here. அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு இது வந்து uptrendக்கு bullish, இது bearish. So with that we have completed the chart patterns. மொத்தம் 4 விஷயங்கள் பார்க்க போகிறோம்னு சொன்னோம். சார்ட் டைப்ஸ் பார்த்தோம், டவ் ஜோன்ஸ் எப்படி இருக்கும், அவர் தான் பேஸ், இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பார்த்தோம், ஏலியட் வேவ் 5+3 வேவ்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம், அண்ட் சார்ட் பேட்டர்ன்ஸ் எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறது பார்த்து முடிச்சோம். The last one is all about technical indicators and oscillator. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, relative strength index RSI as well as stochastic. So those two are going to be studied in detail here. எக்ஸாமில் கேல்குலேஷன்ஸ் வரப்போகிறதில்ல, இருந்தாலும் நான் அந்த கேல்குலேஷன்ஸ் இங்கே டீச் பண்ணியிருக்கிறேன் ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அஃப்கோர்ஸ் நாட் ரெக்வைர்ட் டு யூஸ் திஸ் ஒன் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ், பட் ஒன்லி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது, இன்டர்பிரிட்டேஷன் எழுதுனா போதுமானது, ஆஸ் வெல் அஸ் ஸ்டெப்ஸ் எழுதுனா போதுமானது. டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஆசிலேட்டர்ஸ், அதோடைய ஓவர்வியூ. ஓகே, டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்னால் ஒரு ட்ரெண்ட் இருக்குது இல்லையா, இந்த ட்ரெண்ட் வந்து மாறப்போகுது, இப்போ நீங்கள் வாங்குங்க, இந்த ட்ரெண்ட் மாறப்போகுது அதனால வீங்க அப்படிங்கிறது சொல்கிறது யார் அப்படின்னு சொன்னாக்கா டெக்னிக்கல் இண்டிகேட்டர். டேட்டா பாயிண்ட்ஸ் ஓவர் எ டைம் அனலைசிஸ் அண்ட் கம்பேர் கரண்ட் அண்ட் பாஸ்ட் செக்யூரிட்டி லெவல்ஸ் ஆஃபன் ஷோன் அண்ட் சார்ட். ஸோ ப்ரீவியஸ் இயரோட டேட்டா, கரண்ட் இயர் டேட்டா யூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு என்னவா மாறும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது டெக்னிக்கல் இண்டிகேட்டர். ஓகே, தே சர்வ் அலர்ட், கன்ஃபார்ம், ப்ரிடிக்ட் ப்ரைஸ் மூமெண்ட். அலர்ட் பண்ணுது உங்களுக்கு, சார் இது ஒரு சின்ன சேஞ்ச் வர போகிற மாதிரி இருக்கே, உடனே முடிவு எடுக்காதீங்க, கன்ஃபர்மேஷனுக்கு சில அதர் டேட்டா ஆல்சோ நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் யூ கேன் நவ் கன்ஃபார்ம் எப்படி ப்ரைஸ் மூவ் ஆகுன்றதை, அதை பேஸ் பண்ணி யூ கேன் கோ ஃபார் பையிங் ஆர் செல்லிங். இதில் டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸில் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ், ஓகே, இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் கொண்டு போக முடியாது. லீடிங் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் லேகிங் இண்டிகேட்டர்ஸ் ரெண்டாக பிரிக்கலாம். லீடிங்னா நாளைக்கு நடக்க போகிறத முன்னாடியே ஒரு ஐடியா கொடுத்துருச்சு அப்படின்னா லீடிங். நடந்து முடிஞ்ச பிறகு ஏன் இது குறைஞ்சிருக்குன்னா அதுக்கான காரணம் இதுதான் நம்ம முடிவு பண்ணிங்கன்னா அது பேர் லேகிங் இண்டிகேட்டர். லீடிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து மொமெண்டம் ஆசிலேட்டர்ஸ்னு சொல்லலாம். லேகிங் இண்டிகேட்டர்ஸ் யூஸ்வலாக ட்ரெண்ட் எல்லாமே லேகிங் இண்டிகேட்டர்ஸாக இருக்கும். ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறது லாஜிக். மொமெண்டம் ஆசிலேட்டர்ஸ் வந்து லீடிங் இண்டிகேட்டர்ஸாக இருக்கும். அந்த லீடிங் இண்டிகேட்டர்ஸில் ஆசிலேட்டர்ஸ் இல்லையா, ஆசிலேட்டர்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் த லீடிங் இண்டிகேட்டர்ஸ். அதில் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸுங்கிறது ஆசிலேட்டர். அதே சமயத்தில் ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டர் அப்படிங்கிறது லேகிங் இண்டிகேட்டர். யூஸ்வலாக வி ஹாவ் எ சான்ஸ் டு ப்ரெடிக்ட் அஹெட் யூஸிங் RSI. இது வந்து லீடிங் இண்டிகேட்டர். லீடிங் இண்டிகேட்டருக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் RSI. அண்ட் லேகிங் இண்டிகேட்டர்ஸ் ஆல்சோ யூ கேன் டிபெண்ட் ஆன் பேஸ்ட் ஆன் திஸ் ஒன் ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டர். இதை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். ஸோ ஐ யூஸ்வலி பிஃபோர் இன்வெஸ்டிங் ஸ்லைட்டாக நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த RSI பார்ப்பேன். இட்ஸ் மை ஃபேவரட் ஒன். ஸோ ஐ வில் கெஸ் ஈஸிலி வெதர் இட்ஸ் அ ஓவர் வேல்யூட் ஷேர் ஆர் நாட் அப்படிங்கிறதுக்கு நான் RSI யூஸ் பண்ணுவேன். அந்த கேல்குலேஷன் பார்ட்டையும் நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். அஃப்கோர்ஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் பர்பஸ், பட் ஒன்லி தட் ஸ்டெப்ஸ் இஸ் ரெக்வயர்ட், ரைட்? ஸ்டெப்ஸ் கேன் பி மெமரைஸ்ட் ஹியர். லீடிங் இண்டிகேட்டர் மெஷர்ஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ப்ரைஸஸ். ப்ரைஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது இதோடைய பர்பஸ். பெனிஃபிட் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை நீங்கள் சிக்னல் கொடுக்குது முன்னாடியே. பட் இதோடைய ட்ராபேக் வந்து கேன் ப்ரொடியூஸ் ஃபால்ஸ் சிக்னல் ஆல்சோ இன் ஃப்ளாட் மார்க்கெட். ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருக்கும்போது ஃபால்ஸாக ஆன்சர் கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிடுவீங்க. தட் மே பி அ ட்ராபேக். லேகிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து ப்ரைஸ் ஃபாலோ ஆக்ஷன் அண்ட் பெர்ஃபார்ம் பெஸ்ட் டியூரிங் ஸ்ட்ராங் ட்ரெண்ட் இருக்கும்போது தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும், மற்ற இடத்துல யூஸ் பண்ண முடியல. இதோட பெனிஃபிட் வந்து ஸ்டே இன் ட்ரெண்ட் லாங்கர். ஓகே, ஸ்டே இன் ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அப்படியே ரொம்ப நாள் இருக்குன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ட்ராபேக் வந்து எகெயின் இட்ஸ் அ லேட் சிக்னல்.
லேட் சிக்னல் அப்படிங்கிறனால தான் இது பேர் லேகிங் இண்டிகேட்டர். இது முன்னாடியே கொஞ்சம் இன்டிமேட் பண்ணிடும். அது பேர் லீடிங் இண்டிகேட்டர். லீடிங் இண்டிகேட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து RSI. லேகிங் இண்டிகேட்டர் வந்து ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டரை பற்றி பார்க்கலாம். ரைட். RSI பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுறாங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இட் இஸ் மெஷர்ட் எனிவேர் பிட்வீன் 0 to 100. இதோடைய பாயிண்ட் வந்து 0லேருந்து 100குள்ளார இருக்கும். 50க்கு மேலே இருந்தால் புல்லிஷை நோக்கி போகுது, பிலோ 50 இருந்தால் பியரிஷாக போகுது. ஓகே. ஆனால் 70க்கு மேலே போகுது அப்படின்னு சொன்னாக்கா இது ஓவர் பாட் சுச்சுவேஷன். இதுக்கப்புறம் ப்ரைஸ் கரெக்ட் ஆகிட்டு குறைய வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். இதுவே டவுன் ஆகிட்டு 30 கீழே போச்சுன்னா ஓவர் சோல்டு கண்டிஷனில் இருக்குது. என்னவா இருக்குது? ஓவர் சோல்டு கண்டிஷனில் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம். இது வந்து ஓவர் பாட் கண்டிஷன்ஸில் இருக்குது. அதனால் ப்ரைஸ் டிக்ரீஸை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எதுவாக இருந்தாலும் டக்குன்னு நீங்கள் முடிவு எடுத்துடலாம் RSI பேஸ் பண்ணி. RSI எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா திஸ் இஸ் த ஃபார்முலா. RSIக்கான ஃபார்முலா. RSI is equal to 100 minus 100 divided by 1 plus RS. எந்த ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு RSI கண்டுபிடிக்கிறீங்களோ அது 100 minus 100 by 1 plus RS. இந்த முதல்ல RS எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா கடந்த 14 நாளில் கெயின்ஸோடைய ஆவரேஜ் எடுங்க, அதே 14 நாளில் லாஸோட ஆவரேஜ் எடுங்க. இந்த இதை RSன்னு சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் டேட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 14 மாறிட்டே வரும். 1 2 3 14 15 16 இந்த 14 நாளுடைய ஆவரேஜ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த 14 நாளைக்குரிய ஆவரேஜ், அதுக்கப்புறம் இது மாதிரி மாறிக்கிட்டே வரும். இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இது மாதிரி நீங்கள் RS ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், செகண்ட் 14 பீரியட், தேர்ட் 14 பீரியட், ஃபோர்த், இது மாதிரி ஸ்டெப் ஆன் ஸ்டெப் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டே போகலாம். அந்த RSஐ அந்தந்த பீரியடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். So for example, to make you understand, I have given here an imaginary number. மொதல் 14 days 0th டேட்லேருந்து பார்க்குறோம். 200லேருந்து 202 இருக்குது. சேஞ்ச் இந்த 2 3 -2 -8 அப்படின்னு நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே போகுது ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர், ப்ரீவியஸ் டே. 14 டேஸ் எடுத்துங்க. 14 டேஸோட சேஞ்சில் அட்வான்ஸ் என்ன ஆயிருக்கு, டிக்ளைன் என்ன ஆயிருக்கு. அட்வான்ஸஸ் வந்து இதெல்லாம் அட்வான்ஸ், இதெல்லாம் அட்வான்ஸ். டிக்ளைன் வந்து எது? இதெல்லாம் டிக்ளைன். ஓகே, டிக்ளைன் ஆனது. இந்த அட்வான்ஸோடைய டோட்டல் ஆவரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த 14 டேஸோடைய அட்வான்ஸ், இதோட ஆவரேஜ் வந்து 2.5. அதே சமயத்தில் டிக்ளைனோட ஆவரேஜ் வந்து 1.5. அப்போ நீங்கள் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி 14 டிவைட் பண்ணோம். இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் 14 டிவைட் பண்ணோம். தென் யூ வில் கெட் 2.5 and 1.5. 2.5 divided by 1.5 is nothing but RS. அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கிற ஃபார்முலா. Is that okay? So இந்த ஃபார்முலா பாருங்க. நான் I'll just guide you again. First RS எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் RS average gain for the first 14 periods. மொதல் 14 periods உடைய கெயின், அதோட ஆவரேஜ், மொதல் 14 periods உடைய டிக்ளைன் ஆர் லாஸ், அதோடைய ஆவரேஜ் 2.5 and 1.5. 2.5 divided by 1.5 போட்டிங்கன்னா RS. RSஐ எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படி சொன்னாக்க 100 minus 100 divided by 1 plus RS. RS வந்து 1 plus RS 1.67. இதோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 62.50. That's how you'll get the RSI. பட் ப்ராக்டிக்கலி நீங்கள் எல்லாம் பண்ண போகிறதில்ல. எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட் இட் செல்ஃப். நீங்கள் அதை பார்த்து 70க்கு மேலே போதா 30 கீழே போதான்னு பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் RS. செகண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது அதே தான், பட் RS வந்து மாறப்போகுது. RS எப்படி மாறும்னு சொன்னால் இந்த RS எப்படி வரும்னா இந்த RS இந்த 2.89 எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற 2.5 இருக்குல்ல, இது எத்தனை பீரியடோட ஆவரேஜ்? 14 பீரியட்ஸ். நீங்கள் அதில் 13 பீரியட் எடுத்துங்க. 14th பீரியடோடைய அட்வான்ஸை மட்டும் இதோட ஆட் பண்ணிவிடுங்க, டிவைடட் பை 14. அதே மாதிரி இங்கே வரும்போது 14 பீரியடோட லோ எவ்வளோ இருக்குது? 13 பீரியடோட இது 1.5 இஸ் த ஆவரேஜ் இன்ட்டு 13 பீரியட். 14th பீரியடுக்கு என்ன பண்ணுறோம்? 14th பீரியடோடைய டிக்ளைனை ஆட் பண்ணிவிடுங்க, 0 டிவைடட் பை 13 டிவைடட் பை 14. சாரி, அதாவது ப்ரீவியஸ் 14 பீரியடோட ஆவரேஜை நீங்கள் 13 பீரியடுக்கு எடுத்துகிட்டு 14th பீரியடோட ஆக்சுவல் வேல்யூவை ஆட் பண்ணி 14 டிவைட் பண்ணிங்கன்னா 2.86. இங்கே வரும்போது 1.5 இன்ட்டு 13 ப்ளஸ்
0 divided by 14 போனால் the value being 1.39. அப்போ 2.89 divided by 1.39 போட்டால் 2.08 is the RS. So RS will be totally different. அதாவது first RS கண்டுபிடிச்சாலும் second RS வரும்போது average gain of the previous period n-1. ஓகே, நீங்கள் 15th டேட்டில் RS என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகே 14th பீரியடோட ஆவரேஜ் கெயின் கண்டுபிடிச்சி இன்ட்டு 13 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் 14th பீரியடோடைய 15th பீரியடோடைய கெயினை ஆட் பண்ணுங்கள். டினாமினேட்டரில் அதே மாதிரி உங்களுக்கு ஆவரேஜ் லாஸ் ஆஃப் தி 14th பீரியட் கண்டுபிடிங்க இன்ட்டு 13 ஆவரேஜ் லாஸ் அண்ட் 15th பீரியடோடைய லாஸ் ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சது. அதை நீங்கள் இந்த மாதிரி இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸ்மூத் அண்ட் ஆர்எஸ் கிடைக்கும். ஸ்மூத் அண்ட் ஆர்எஸ் இஸ் 2.08. ஆர்எஸ்ஐ கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு தெரியுமே 100 மைனஸ் 100 டிவைடட் பை 1 ப்ளஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்எஸ் வந்து 2.08. இப்போ இதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ பீங் 67.50. ஸோ அதுக்கப்புறம் அதே ஃபார்முலாவை நம்ம ரிப்பீட் பண்ணும்போது 16th டேட் வந்து 75 கிட்ட வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ஓவர் பாட் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ விற்க ட்ரை பண்ணுவாங்க, சேல் பண்ணும்போது ரேட் குறைய போகுதுன்னு அர்த்தம். இட்ஸ் அன் இண்டிகேஷன் த ப்ரைஸ் மே ஹேவ் தி சான்சஸ் ஆஃப் டவுன் ஃபாலிங். பட் இது வந்து டேரெக்டாக அப்சல்யூட்டாக ஆர்எஸ்ஐ மட்டும் பார்க்கக்கூடாது, மற்ற விஷயங்களும் சேர்த்து பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் முடிவு எடுக்கணும். 17th அதே மாதிரி 18th டேட் போட்டிங்கன்னா ஓவர் சோல்டு வருது. இந்த கேல்குலேஷன் அஃப்கோர்ஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ், பட் இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. எக்ஸாம் எழுதும்போது இந்த ஃபார்முலா எழுதுங்க, இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் இந்த கேல்குலேஷன் பார்ட் இங்கே நான் கைட் பண்ணியிருக்கிறேன். யூ கேன் சி தட். அஃப்கோர்ஸ் எக்ஸாமில் தேவையில்லை, புக்லேயும் இந்த கொடுக்கல, நோ நீட் ஒரி அபவுட் தட். இன்ஃபரன்ஸ் வந்து என்னது, இந்த 15th டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 67.5. ஆனால் 16th டேட்டில் எவ்வளோ இருக்குது, the RSI exit 70, அதாவது எவ்வளோ இருக்குது 75.44 இருக்குது 15th 16th டேட், இண்டிகேட்டிங் a good time to exit the trade. இதை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாதுப்பா. keep observing first. It's only for the educational purpose for your exam, right? அதே 18th date வந்து the stock may be oversold as the RSI has dropped to this much and could fall below 30. அப்போ இது வந்து ஓவர்சோல்டை நோக்கி போகுது. this suggests a potential entry பாயிண்ட் ஃபார் பையிங். இந்த இடத்துல நீங்கள் வாங்க ரெடி ஆகிடுங்க, இந்த இடத்துல விற்க ரெடி ஆகிடுங்க, இந்த இடத்துல வாங்க ரெடி ஆகிடுங்க. இந்த டேட் மட்டும் 15th பதில் 16th நீங்கள் மாற்றிக்கலாம். இஸ் தட் கிளியர்? நவ் ஸோ மேக்ஸிமம் எக்ஸாமில் வந்து ஆர்எஸ்ஐ பற்றி கேட்டிங்கன்னா ஆர்எஸ்ஐ பற்றி நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஓகே இந்த ஃபார்முலா எழுதுனா போதுமானது, இதுக்கு மேலே ஒன்றும் தேவை இருக்காது. ஒன்லி திஸ் ஒன் தியரி. பட் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு டம்மி நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த டம்மி நம்பரை வச்சு வாட்ஸ் யுவர் இன்ஃபரன்சஸ் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். த லாஸ்ட் ஆசிலேட்டர் பீங் ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர். இது மொமெண்டம் பேஸ்டு டூல். ஓகே, யூஸ்வலி வி வில் பி டேக்கிங் அரௌண்ட் 14 days டு ஐடென்டிஃபை த பொட்டன்ஷியல் ப்ரைஸ் மூமெண்ட் ரிவர்சல். ப்ரைஸ் மூமெண்ட் ரிவர்சல் என்ன மாதிரி மூமெண்ட்டில் இருக்குது, இன்க்ரீஸில் போயிட்டுருக்கா, இனிமேல் குறைய போகுது அப்படிங்கிறத வந்து ஒரு இண்டிகேஷன். குறைய போகுதுன்னா வித்து வெளியே வாங்க. அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இந்த ப்ரைஸ் ஒரு பீரியடுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா தட்ஸ் அ டைம் யூ கேன் என்டர் இன் டு த மார்க்கெட். இது மொமெண்டம் பேஸ்டு டூல்ஸ்னு சொல்லலாம். ஓகே, யூஸ்வலி கம்பேர் ஸ்டாக்ஸ் க்ளோசிங் ப்ரைஸ் டு இட்ஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் ஓவர் ஏ ஸ்பெசிஃபிக் பீரியட். ஓகே, அதாவது பர்சன்டேஜ் கே கண்டுபிடிக்கிறாங்க. கரண்ட் க்ளோஸ் டிவைடட் பை லோவஸ்ட் லோ அண்ட் ஹையஸ்ட் ஹை மைனஸ் லோவஸ்ட் லோ வச்சு பர்சன்டேஜ் போட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஹையஸ்ட் ஹை அப்படிங்கிறது 1 year 2 years பேஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது ஹையஸ்ட் ஹை, இது லோவஸ்ட் லோ. அந்த 2 or 3 years என்ன கம்மியாக இருக்குது அது வந்து லோவஸ்ட் லோ. ஒரு 1 year இதோடைய ப்ரைஸ் 100 போச்சு, அட் த மேக்ஸிமம் இதோடைய ப்ரைஸ் வந்து 20 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது டினாமினேட்டர். இன்னைக்கு பேசும்போது இன்னைக்கு இந்த என்ன ரேட்டு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா 40 ரூபாவுக்கு. இதோடைய லோவஸ்ட் லோ 20. அப்போ நியூமரேட்டர் 20 டிவைடட் பை 80 போட்டிங்கன்னா 0.4 வில் பி த ஆன்சர். சாரி, எவ்வளோ வருது, 0.25 வில் பி த ஆன்சர். இஸ் தட் கிளியர்? இது வந்து பர்சன்டேஜ் கே. பர்சன்டேஜ் டிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ மூவிங் ஆவரேஜ் ஆஃப் கே. கே கன்சிஸ்டண்ட்டாக போட்டிங்க, அதை ஆவரேஜ் எடுத்து போட்டிங்கன்னா அது பேர் பர்சன்டேஜ் ஆஃப் டி, பர்சன்டேஜ் ஆஃப் டின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது போதும், பட் ரீகன்ஃபார்முக்கு மூவிங் ஆவரேஜும் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த நம்பர் நமக்கு 0.25 வந்துச்சு இல்லையா, பிலோ 20 இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம், எபோ 80 இருந்துச்சுன்னா ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான்.
ஸோ ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டர் வரும்போது இட்ஸ் மொமெண்டம் பேஸ்டு யூஸ்வலி வில் பி டேக்கிங் அரௌண்ட் 14 days. கம்பேர் ஸ்டாக்ஸ் க்ளோசிங் ப்ரைஸ் டு இட்ஸ் ப்ரைஸ் ரேஞ்சு ஓவர் ஏ ஸ்பெசிஃபிக் பீரியட் யூஸ்வலி 14 days எடுத்துக்கிறாங்க. ரேஞ்ச் வந்து 0 to 100 இருக்கும். 80 டச் ஆச்சுன்னா ஓவர் பாட்டு, 20 கீழே போச்சுன்னா அது ஓவர் சோல்டு. ஸோ அப்போ சிக்னல் என்ன சொல்லுது, 20 கீழே போகுது அப்படின்னு சொன்னாக்க பை சிக்னல், 80க்கு மேலே போகுதுன்னா செல் சிக்னலை உங்களுக்கு கொடுக்குது. அப்போ இந்த ஃபார்முலா பர்சன்டேஜ் கே எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கான ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்குறாங்க. You no need to refer only the percentage K, you have to link percentage of D also. நீங்கள் பர்சன்டேஜ் கே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிங்க. மூவிங் ஆவரேஜ்னா இப்போ 5, 6, 7 அப்படின்னா அப்புறம் 8, அதுக்கப்புறம் 7 இப்படி வருதுன்னா மூவிங் ஆவரேஜ்னு சொன்னால் இந்த மூணோட ஆவரேஜ் வந்து எவ்வளோ இருக்குது, 6. அதுக்கப்புறம் இந்த மூணோடைய ஆவரேஜ் எவ்வளோ இருக்குது, 7. அதுக்கப்புறம் இந்த மூணோத்தோடைய ஆவரேஜ் என்னவா இருக்குது, ஓகே ப்ராபப்ளி 7.33. இது வந்து நார்மல் ப்ரைஸு, இது வந்து மூவிங் ஆவரேஜ். இப்போ இது பர்சன்டேஜ் கே இந்த வேல்யூ இருக்குன்னா இது வந்து பர்சன்டேஜ் டின்னு அர்த்தம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டோடைய வேல்யூ 20க்கு மேலே போகுதா, 20%, ஓகே 20 கீழே போகுதா அப்படின்னா இட்ஸ் அ டைம் டு பை, 80க்கு மேலே போகுதா இட்ஸ் டைம் டு செல்னு அர்த்தம். ஓகே, இது பை, இது செல்னு அர்த்தம். ஸோ ஒன்றை மட்டும் பார்க்காதீங்க, கே மட்டும், பர்சன்டேஜ் கே மட்டும் பார்க்க வேண்டாம். பர்சன்டேஜ் கே இன் அசோசியேஷன் வித் த பர்சன்டேஜ் டி பிளாட் பண்ணி பாருங்கள். ஒன்லி தென் யூ வில் டிசைட். ஆனால் இந்த ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டருடைய ட்ராபேக் என்னன்னா இட்ஸ் அ லேகிங் இண்டிகேட்டர் ஆஸ் இட் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் ப்ரைஸ் டேட்டா. இது வந்து பாஸ்ட் ப்ரைஸ் டேட்டா வச்சு பார்த்ததுனால இது ஒரு லேகிங் இண்டிகேட்டர். முடிஞ்ச பிறகு தான் நமக்கு இன்டிமேட் பண்ணுமே ஒழிய அஹேடாக நமக்கு தெரிய வாய்ப்புகள் இல்லை. இஸ் தட் கிளியர்? ஹோப்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வித் தட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்ட் இஸ் ஓவர்.